எல்லோருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து இந்த ஒரு முக்கியமான விடயம் பற்றி கருத்தாடலுக்கு நம்முடன் இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வழமை போல எமது கூட்டத்தை நாம் வசிக்கும் நாடாகிய கனடா அந்த மண்ணுக்கு நன்றி கூறும் வகையில் லேண்ட் அக்னாலஜ்மெண்ட் செய்வதற்கு அது செல்வி சாரதி ரமேஷ் அவர்களை அழைக்கின்றேன். சாரதி. Thank you for the introduction. Hello and welcome all. Again, Happy New Year to those who have celebrated. Because we are speaking about the land grabs that are happening on Ilam Tamil land, I would like to begin by acknowledging the land that we are speaking upon today. So this is specifically for the region appeal, and I offer to every single speaker that's going to be in our discussion today to also be doing their own land acknowledgement if it is available to them. We would like to begin by acknowledging the land on which we gather and which the region appeal operates is part of the treaty lands and territory of the Mississaugas of the Credit. For thousands of years, Indigenous peoples inhabited and cared for this land and continue to do so today. In particular, we acknowledge the territory of the Anishinaabe, Huron-Wendat, Haudenosaunee, and Ojibwe Chippewa peoples, the land that's home to the Métis, and most recently the territories of the Mississaugas of the Credit First Nation, who are direct descendants of the Mississaugas of the Credit. We are grateful to have the opportunity to work on this land, and by doing so, give our respect to its first inhabitants. Thank you. நன்றி சாரதி. Thank you very much. இப்பொழுது வழமை போல அகவணக்கத்துடன் எமது நிகழ்வை ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இந்த அகவணக்கத்தை கூற என்னோட ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டு பற்றாளர்களையும் தமிழீழ விடுதலை போரிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்தியா படைகளாலும் இரண்டகர்களாலும் கொல்லப்பட்ட மக்களையும் நாட்டு பற்றாளர்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்வோமாக. இன்றைய நிகழ்வினை தொகுத்து வழங்க நம்மோடு இணைந்திருக்கும் நிஷா பீரிஸ் அவர்களை நாம் இந்த இன்றைய நிகழ்வை தொகுத்து வழங்க அழைத்திருக்கின்றோம். நிஷா பீரிஸ், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் குளோபல் தமிழ் மூவ்மெண்ட் பிரான்ஸ் and a sworn translator in courts in France, women rights activist, and coordinator and representative of Tamils at the UN Human Rights Council, Ms. Nisha Pires. நிஷா, உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக. நம்மோடு இணைந்திருக்கின்ற சதீஷ் அவர்கள், அவருடைய புல் இது எனக்கு தெரியல, நான் அப்படியில் அவரை தானே இன்ட்ரடியூஸ் பண்ண கேட்க போகின்றேன். அந்த வகையில் சதீஷ் அவர்கள் கடைசி நேரத்தில் நாம் கேட்டதுக்கு இணங்க மறுப்பு தெரிவிக்காமல் நம்முடன் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த அவர் முன்வந்ததுக்கு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, இப்பொழுது சதீஷ் அவர்களையும் நிஷா பீரிஸ் அவர்களையும் இந்த நிகழ்வை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் முதல் தடவையாக ஜூம் வழியாக சந்திக்கின்றோம். கடந்த காலங்களிலே நிறைய ஜூம் செயலரங்கில் நிறைய சந்தித்திருக்கின்றோம். இந்த புத்தாண்டில் எங்களுடைய மண்மீட்பு போரிலே தொடர்ந்து உங்கள் அனைவரையும் அதே
அந்த இயக்கத்தோடு அதே செயற்பாட்டோடு அதே துணிவோடும் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவும் ஒரு துணிச்சல் தரக்கூடிய ஆண்டாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை தந்த விமலண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே என்னோடு பங்காற்ற வந்திருக்கின்ற சதீஷ் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர் இதை தமிழில் நடத்தி கொண்டிருப்பார். அதற்கு பிறகு அதனை மொழிபெயர்த்து நான் ஆங்கிலத்தில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆங்கில வெர்ஷன் கூட ஒரு ஷோர்ட்டாக சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்றால் அது டபுளாக அந்த டைம் கொஞ்சம் கருத்துல கொண்டு நாங்கள் பார்ப்பவர்கள் பேச வந்திருப்பவர்கள் பேச்சாளர்களுக்கு நேரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனாலும் அதே சமயம் வந்திருக்கவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு காலத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் பேச்சாளர்களை முன்னிலைப்படுத்தி இதனை சதீஷ் அவர்கள் தமிழில் சொல்ல அதற்கு பிற்பாடு நான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்வதற்கு சரியா பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இப்போது நான் சதீஷிடம் இந்த பணியை கையெடுக்கின்றேன். நன்றி. மைக். சதீஷ் கேக்குதா? ஆமா. நன்றி நிஷா. அதே போல எல்லாருக்குமே இனிய புது வருட வாழ்த்துக்களும். இந்த வருடத்திலேயாவது ஒரு தீர்வு அல்லது அதற்கான நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சியில முதலாவது கூட்டம் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இதுல வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். அதே போல இந்த கூட்டத்துல என்னையும் இணைத்துக் கொண்ட விமலண்ணாவுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக் கொள்றேன். புது இடம் சொல்லியிருந்தீங்க. இப்ப சுயாதீன ஒரு ஊடகவியலாளராக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ் டுடே என்ற ஒரு யூடியூப் தளத்தினூடாக அது என்னுடைய சொந்த தளமா இருக்கும். அதனூடாகவும் தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கிறேன். இதுல இருக்கிற நிறைய பேரோட வர்ற காலத்துல இவ்வளவு காலம் எப்படி ஐபிசி தமிழினூடாக பல செவிகளை காண முடிஞ்சதோ அதன் போல மற்றவர்களோடும் மற்ற தளங்கள்ல சந்திக்கலாம் என்று சொல்லி நம்புறேன். அது ஒரு பக்கம் இருக்க இதுக்கு நேரடியா நாங்க போயிடுவோம். என்னென்னா வந்திருக்கின்ற பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் மிக முக்கியமானது, கருத்துக்கள் மிக முக்கியமானது. அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய முக்கியத்துவம் தொடர்புல நாங்க சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நகர்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா நிஷா? கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிறுவனங்களும் சேவைகளும் வடகிழக்கு மக்களினுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றன. இது எல்லாருக்குமே தெரிந்திருக்கின்ற விடயம். உடனடி மனிதாபிமானம் மற்றும் புனர்வாழ்வு தேவைகளுக்கான துணைக்குழு மற்றும் அதனுடைய பிற துணைக்குழுக்களினுடைய தோல்வியை உணர்ந்து முந்தைய சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது உருவாக்கப்பட்டது. இது போன்ற துணைக்குழுக்களினுடைய அமைப்பு தோல்விக்கு காரணமாகவும் இருந்திருக்கிறது. இது கடந்த காலங்களிலே மீண்டும் செயலற்ற நிலைக்கு இட்டுச் சென்றது. எனவே தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் மேற்குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தவறுகள் எதுவும் மீளவும் நிகழாமல் தடுக்கும் திட்டத்தினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்த வேண்டும். இதுவரை காலமும் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் பெரும் குழப்பங்களினால் என்கின்ற போர்வையிலே தமிழர்களுக்கு தீர்வு தொடர்பான விடயம் பற்றி எந்த ஒரு கலந்துரையாடலிலும் இடம்பெறாதது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த அரசியல் குழப்ப நாடகம் அரங்கேற்றப்பட்டமைக்கு முக்கியமான காரணமே தமிழின படுகொலையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதே போல மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய குற்றங்களுக்கான சர்வதேச விசாரணையை தவிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நடாத்தப்பட்ட ஒரு நாடகம் என்பது வெளிப்படையான உண்மை. ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட தமிழின படுகொலை போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ அதே போல இலங்கை படைகளினால் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களுக்கோ நீதியை வழங்கி பொறுப்பு கூறல் மூலம் நல்லிணக்கத்தை வழிவகுக்கும் விவாதங்களோ கரிசனைகளோ இதுவரை காலமும் நடத்தப்படவில்லை. அது தவிர்க்கப்பட்டே வந்திருக்கிறது, வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டும் வந்திருக்கிறது. இது தெளிவாக ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பேரினவாதிகளினால் வேண்டுமென்றே நடாத்தப்படுகின்ற தமிழ் இன அழிப்பு அல்லது தமிழின படுகொலை செயல்கள் என்பதும் தமிழர்கள் சிங்கள பௌத்த நாட்டினுள் சிங்கள பௌத்த ஆட்சியின் கீழ் இரண்டாந்தர பிரஜைகளாக வாழ்வதற்கு மட்டுமே அனுமதி உண்டு என்று அவர்களுக்கான அடையாளங்களையும் அபிலாஷைகளையும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் குளிதோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகள் என்பது வெளிப்படையான உண்மை. இந்த வருடம் இந்த 2023ஆம் ஆண்டில் மாத்திரம் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அத்துமீறிய காணி அபகரிப்புகளினால் மிக பாரிய தொகையில் அளவான தமிழர்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலங்கள்
அதே போல கனிம வளங்கள் தொடர்ந்தும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்களினால் பாரிய அளவிலே தொடர்ந்து அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்லியல் திணைக்களம் என்ற போர்வையில ஏராளமான விடயங்கள் கடந்த காலத்துல நடந்ததை நாங்க பார்க்க முடிந்தது. இதனை நிறுத்த தவறின் இலங்கையிலே முன்னுமொரு காலத்திலே தமிழ் எனும் இனம் வாழ்ந்தது என்று கூறக்கூடிய வரலாறு மட்டும்தான் எழுதக்கூடிய நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்படுவது நிச்சயம். எனவே விழித்தெழு தமிழா, எங்களுடைய உரிமைகளை காப்போம் என்கின்ற ரீதியிலே தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் இடம்பெற போகின்றது. மிக முக்கியமாக இதிலே குறிப்பிட்டதை போலதான் முன்னொரு காலத்திலே தமிழினம் என்ற ஒன்றது வாழ்ந்தது என்கின்ற வரலாறு எழுதப்படாமல் நாங்கள் வாழுகின்ற போதே எங்களுடைய வரலாறுகளை பதித்து செல்ல வேண்டும். அதை அழிந்து செல்வதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதுதான் இதிலே மிக முக்கியமானது. நிஷா. So before we start the meeting and we give the place for our speakers to speak, we just need to focus on what basis and or what is the background for this meeting to happen today. So in the past, the institutions and services provided by the Sri Lankan government have proven inadequate to meet the urgent needs of the people of the Northeast. Recognizing the failures of the subcommittee on immediate humanitarian and rehabilitation needs and other subcommittees created during previous peace negotiations, the failures of the organization of such subcommittees have led to repeated inaction in the past. Therefore, the international community should be urged to ensure that the Sri Lankan government has a plan to prevent any of the above mistakes from happening again based on learning from mistakes. It is not surprising that there has not been any discussion on the issue of settlement for the Tamils under the guise of the political chaos going on in Sri Lanka so far. Because the main reason for the staging of this political chaos drama is to escape from the International Court of Justice by avoiding international investigation for the crimes of Tamil genocide, missing persons, and crimes against humanity. Discussions and considerations leading to reconciliation by providing justice and accountability to the victims of the Tamil genocidal war conducted by the Sri Lankan government, the missing persons, and the war crimes committed by the Sri Lankan forces have been avoided. Sri Lankan Sinhalese Buddhist chauvinists are deliberately conducting acts of Tamil ethnic extermination and genocide, and Tamils are not only allowed to live as a secondary citizen only under Sinhalese Buddhist rule and in the Sinhalese Buddhist country, but they are digging a hole and burying the identities and aspirations of Tamils and the rights of Tamils. In the year 2022 alone, vast areas of indigenous lands and mineral resource belonging to Tamils continue to be massively expropriated by the Sinhalese Buddhist chauvinist governments due to the outrageous land grabs conducted by the Sri Lankan government. If we fail to stop this now, Tamils will be forced into a situation where only history can be written which says that the race called Tamil once lived in Sri Lanka. So now we have to wake up, and that therefore we are discussing projects and how we are going to unite together to stop this. And for that we need to make awareness of that. So that is the very point of this meeting. So now I give the mic to Sadish so that he can introduce the speakers. Thank you. தேங்க்யூ நிஷா. இன்றைய இந்த கலந்துரையாடல்ல நிறைய பேச்சாளர்கள் இங்க வந்து பேச போயினோம். இந்த பேச்சாளர்கள் தொடர்பில் நாங்க பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இது சார்ந்து நேரடியாகவோ சரி அல்லது மரபுற தலைவர்கள் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுல முதல்ல பேச போவது வடமாகாண முன்னாள் உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு துரைராஜா ரவிகரன் அவர்களைத்தான் முதல்ல பேசுறதுக்கு அழைக்க போறோம். ரவிகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக களத்துல இருந்து அத்துமீறல்கள் இடம்பெறுகின்ற வேளையிலும் சரி, அதே போல இந்த காணி அபகரிப்புகள் இடம்பெறுகின்ற வேளையிலும் சரி, மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒருவர். எனவே திரு துரைராஜா ரவிகரன் அவர்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அழைக்கிறோம். For this meeting, we're pleased to introduce as our first speaker, Mr. Thureiraja Raviharan, who is a former member of the Northern Provincial Council for District of Mullaitivu. He has been conducting many projects and many manifestations with the people directly in the front, let us say, directly or indirectly. He has done many projects with the people, and we are very pleased to welcome you, sir, for this meeting. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் சம்பந்தமாக முக்கியமான சில குறிப்புகளை சொல்லலாம் என நினைக்கின்றேன். 136 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டது, 6
பிரதேச செயலர் பிரிவுகளை கொண்டது முல்லைத்தீவு மாவட்டம். 45,927 குடும்பங்கள், 1,38,516 மக்கள். 2021 முதல் 2,693 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டமானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் எடுத்த புள்ளிவிவரம், அதாவது நில அளவை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட புள்ளிவிவரத்தில் 2,415 சதுர கிலோமீட்டரை தான் காட்டியிருக்கின்றார்கள் மாவட்ட செயலகத்துக்கு. இதன்படி பார்த்தால் 278 சதுர கிலோமீட்டர் நிலத்தை காணவில்லை. இந்த காணாமல் ஆக்கப்படும் விடயத்தில் இலங்கை அரசாங்கமானது சகல விதத்திலும் இந்த தமிழ் மக்களுடைய நிலைமைகளில், அதாவது இருப்புகளிலும் சரி மக்களிலும் சரி, காணாமலாக்கப்படும் விடயத்தில் மிக கச்சிதமாக செயல்படுகின்றார்கள் என்பதற்கு இந்த புள்ளிவிவரம் ஒரு சான்று. இது அநேகமாக இதற்கு முதல் வெளிவந்ததோ தெரியாது. எனக்கு அண்மையில் கிடைத்த தகவல். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லி இருந்ததை போல இது எங்கு போயிருக்கும் என்று பார்த்தால், வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து பதவியாவுடன் அல்லது மதவாட்சியுடன் சில பகுதி செல்கின்றதா என்ற பெரும் சந்தேகம் எழுகின்றது. ஒரு கொஞ்ச இடம் கிளிநொச்சி வவுனியாவில் இணைந்திருந்தாலும் கிட்டத்தட்ட எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் 2,415 என்றால் 278 சதுர கிலோமீட்டர் நிலத்தை காணவில்லை. முல்லைத்தீவில் இருந்த நிலத்தை காணவில்லை. இது ஒரு சரியான புள்ளிவிவரம் என்று சொல்லக்கூடியது என்னென்றால், நில அளவை திணைக்களமே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு வழங்கப்பட்ட தகவல் இது. அடுத்ததாக நீங்கள் மொழிபெயர்க்க வேணுமோ அல்லது அடுத்த இடத்துக்கு நான் சொல்லலாமோ இருக்கா? கொஞ்சம் ஷார்ட்டா மொழிபெயர்த்து விட்டுறேன். So speaking about this district of Mullaitivu, there are 136 GS divisions and 6 DS divisions, and we speak about 45,927 families. That is 138,516 people for Mullaitivu district only. And if we take example of before 2021, we could count 2,693 kilometers square land in Mullaitivu district, and after 2021 we can just have we count like 278 kilometers square land is missing, because it is a fact, because it has been proven by the how do you say, Nila Alavai Tinekana, that is a department which is responsible for the land survey, for surveying the land. So according to the government itself, 278 kilometers square land is missing in Mullaitivu. We can maybe say that it was annexed to Kilinochchi or Babunia, which are Tamil areas, but we have serious doubt that it has been annexed to Velioya, which is a Sinhalese area. So the government is not only making people missing, but they are also making lands missing. Thank you. Sorry to interrupt. ரவிகரன் அண்ணா பேசி முடிய தர்மராஜன் அண்ணா அப்படியே அதை தமிழ்ல சொல்லுவார். சரியா, மன்னிக்கணும். சரியா தர்மராஜன் அண்ணா? ஓகே இல்ல வடிவாக சொல்லிட்டா. ஆமா, தேங்க்யூ. அப்ப நீங்க முடிச்ச பிறகு நீங்க அத படிக்கலாம். Thank you. இப்ப மின்சாரம் விட்டு, அதாலதான் எங்களோட முல்லைத்தீவுல இந்த நேரம் மின்சாரம் இல்லையா. மற்றது அடுத்தபடியாக 2,415 சதுர கிலோமீட்டர் தான் இப்ப எங்களுடைய நிலப்பரப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட 67.8% நிலப்பரப்பு அடர்ந்த காடுகள் மற்றும் காடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. வன இலாகா திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது. இது 32.92% நிலம்தான் மாவட்ட அபிவிருத்தி மற்றும் மக்களுக்குரியவையாக காணப்படுகின்றது. இதுல 4 பெரிய ஏரிகள், 400 குளங்கள்,
உட்பட இந்த நிலங்கள் 32.92 நிலம் தான் எங்களுடைய பாவனைக்குரிய நிலங்களாக காணப்படுகின்றது. இதுல ஒரு குறிப்பொண்ட நான் சொல்லணும், படையினரின் ஆக்கிரமிப்பில குளங்களும் இருக்கின்றது, வயல் நிலங்களும் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி கொண்டு, அடுத்ததாக மாவட்டத்தில் 3389 குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் காணி இல்லாதவர்களாக, நிலம் இல்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள் எங்களுடைய மாவட்டத்தில். ஆனால் குடியேற்றப்படுகின்ற சிங்களவர்களுக்கு காணியை கொடுத்து கொடுத்து எங்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட, அதாவது வன இலாகாவோ அல்லது மகாவலி எல்லோ என்று சொல்லக்கூடிய திணைக்களங்களால் அபகரிக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய விலங்குவோம் எங்களுடைய மக்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3389 குடும்பங்கள் இன்றும் தங்களுடைய சொந்த இடத்தில் குடியிருந்து கொண்டு கூட, சொந்த இடத்தில் வேறு காணிகள், அதாவது தந்தையோ தாயோ அவர்களோட கூட்டு குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கும் நிலை காணப்படுகிறது, துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அடுத்ததாக இளைஞர்கள் தொழில் செய்வதற்காக, இளைஞர்கள் என்று சொல்லி அரசாங்கத்தினாலேயே அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் 28,676 இளைஞர்கள் 1,00,000 ஏக்கர் காணிக்காக விண்ணப்பித்திருந்த போதும் அரசாங்கமே விண்ணப்பத்தை பெற்று எடுத்துக்கொண்டு இன்று வரை இந்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் இன்னும் ஈடுபடவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் கூட இப்படியாக ஒரு வேலையை, தொழில் செய்வதற்கு ஆர்வம் இருக்கும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு காணி இல்லாத நிலைமை இங்கே காணப்படுகின்றது. மிகப்பெரிய அளவில் 67.8% காடுகள் அடர்ந்த காடுகளாக இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட இப்படியாக இவர்களுடைய நிலைமைகள் காணப்படுகின்றன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக நீங்கள் சொல்லி போட்டு விட்டால் yeah, I would like to translate what Mr. Ravi Haran says. So 60 in Mullaitivu district there is a 67.8% is forest land, and 32 remaining one is a development work for both people and other things. So out of this, security forces also occupied in this 32.92 development area, and it's very pathetic that 3,889 family without land at this time. But the government organized Sinhalese family settlement at this time. Even the people, Tamil people who doesn't have any land, they occupied by, Sinhalese family settlement. And also there is another thing, youths from Tamil youths to about 28,631 have no trade at all. There is no development for these youths. So we can justify what's going on with that area. Thank you. மொத்த நிலத்தில், அதாவது வன இலாகாவினுடைய பொறுப்பில் உள்ள 67.8% முல்லைத்தீவு நிலத்தில் 2009 ஆண்டுக்கு முதல், அதாவது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த போது அவர்களுடைய கையில் இருந்த நிலம் வன இலாகா 36.72%, அதாவது 2,22,600 ஏக்கர் நிலம்தான் அவர்களுடைய பொறுப்பில் இருந்த நிலம். விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட பின்பு 2009 ஆண்டுக்கு பின்னர் உடனடியாகவே அவர்களுடைய செயல்பாட்டினூடாக 30.36% நிலம், கிட்டத்தட்ட 1,67,484 ஏக்கர் நிலமானது அவர்களால் திரும்ப எல்லைகள் நாட்டப்பட்டு வன இலாகாவினுடைய பொறுப்பில் ஒதுக்கப்பட்டது அவர்களால். அப்ப இது ரெண்டையும் சேர்த்துத்தான் 67.8% என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 3,89,490 ஏக்கர் நிலம். இது தவிர
இப்போது மேலும் புதிதாக பெனஇலாகாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு 7.15% நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 42,631 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது அவர்கள்தான் பெனஇலாகா, அவர்கள்தான் வனஜீவராசிகள் திணைக்களம், அவர்கள்தான் தொல்லியல் திணைக்களம், அவர்கள்தான் படையினற்ற கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற முப்படை, அதாவது விமானப்படை, கடற்படை, இராணுவம், போலீஸ், சிவில் பாதுகாப்பு படையின அவர்கள் நினைத்த மாதிரியே இந்த காணிகளை அவர்கள் அபகரித்துக் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு தொழில் செய்யவும் வழி இல்லாமல், மக்கள் குடியிருப்புகளுக்கோ அல்லது விவசாய நிலங்களோ செய்வதற்கும் வழி இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது இப்போது திரும்ப 7.15 நான் சொன்ன மாதிரி 42,631 ஏக்கர் காணியை தங்களுடைய எல்லைக்கு உட்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். அதையும் நான் குறிப்பாக சொல்லுகின்றேன். கரைதுறை பற்று முல்லைத்தீவு பகுதியில் 5,622 ஏக்கர், பொதுக்குடியிருப்பில் 4,359 ஏக்கர், ஒட்டு சுட்டானில் 708 ஏக்கர், துணுக்காய் பிரதேசத்தில் 14,228 ஏக்கர், மாந்த கிழக்கு பிரதேசத்தில் 17,677 ஏக்கர், வெளியோயாண்டு மணலாறு எங்களுடைய வெளியோயா திணிக்கப்பட்ட இடத்தில் 37 ஏக்கர், மொத்தம் 41 ஏக்கரை பறிக்கும் நோக்கம், அதாவது பெனஇலாகாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மொழிபெயர்ப்பு. Okay. Beside in Mullaitivu, before 2009, by the what you call the survey, so forest survey department or whatever, they tried to occupy 22,206 acres before 2009, and after 2009, it's about 30.37%. That is 1,016,784 have been occupied. In addition to that, they are trying further 42,632 acre for respective places, like Karepattu, about 5,622 acre. Under their control, they are trying to get all. And Pudukudirpu has 4,059 acres, and Ottasutan 708 acres, and Tunukai 14,229 acres, Mandai East 17,677, Velioya 37. So total of 42,632 acres they are going to occupy by this forest department or forest survey department for their, development project, like occupying army and other people instead of civilians. Thank you. அடுத்ததாக நான் குறிப்பிடக்கூடியது காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு கிட்டத்தட்ட இது நான் இந்த புள்ளிவரத்தை காட்டுகின்றேன், அதை நான் நேரடியாக சொல்லுகின்றேன். இராணுவ கடற்படை முகாம்களுக்காக இந்த 2022-11-22 அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவித்தல் தான் இது. என்னவென்றால், அளம்பில் சவுத் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற இராணுவ முகாம் 24வது பட்டாலியன் ஸ்ரீலங்கா சிங்கர் ரெஜிமெண்ட் அளம்பில் சவுத், இதுல 5 ஏக்கர் நிலம் இது. அடுத்தது சிலாபத்து என்ற இடத்துல 2 ஏக்கர் நிலம், அதற்கான ஃபைல் நம்பர், அவர்களுடைய மினிஸ்ட்ரி நம்பர் எல்லாம் இதுல கிடக்கு. மற்றது செம்மலை ஈஸ்ட், செம்மலை கிழக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல நேவி கேம்புக்கு 7 ஏக்கர். இது தவிர செம்மலை ஈஸ்ட்ல இன்னொரு இடம் கடற்படைக்காக 16 ஏக்கர். இது இவ்வளவும். இது தவிர பட்டுவாகல் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில
ஏற்கனவே நீங்கள் எங்களுடைய போராட்டங்களின் போது கண்டிருப்பீர்கள். 671 ஏக்கர் 31 ரூட் 97 பேர்ச் இவ்வளவு காணியும் சுவீகரிப்பதற்காக, படையினருக்கு சுவீகரிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அறிவித்தல் கொடுத்து இந்த சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மக்களுடைய போராட்டங்கள் நாங்களும் இன்று போராட்டங்களால் தடுக்கப்பட்ட நிலைமை இப்போது காணப்படுகின்றது. ஆனால் இன்றோ இவர்கள் தொடர்ந்து வந்து இது தங்களுக்கு ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு இவை பறிக்கப்படலாம் என்ற எண்ணம் மக்களிடத்தே இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 671 ஏக்கர் என்று நான் சொல்லப்பட்ட மொழிவாக்கால் கிழக்கு வட்டுவாகல் பகுதி காணி. இதனால் அந்த மக்கள் 4000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்கள், அந்த ஆற்றை நம்பி சீவிக்கும் மக்கள் நிச்சயமாக அதிலிருந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த கடற்படை முகாம் தளம் அங்கே அமைக்கப்பட்டிருப்பதால் கடற்கரையோரமாக 4 கரவிலைப்பாடுகள், அது தவிர அந்த கேம்ப் அமைந்துள்ள பகுதியால் போன்ற பிரதான வீதி மறைக்கப்பட்டு அந்த வீதியால் மீன் வீசுவதற்கு பயன் இல்லாத நிலையில் அந்த மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த 671 ஏக்கர் காணியிலையும் ஏற்கனவே மக்கள் குடியிருந்த காணிகள், மக்கள் வயல் செய்த காணிகள், மக்கள் சிறுதானியங்கள் செய்த காணிகள் எல்லாவற்றையும் பறித்து இந்த வளத்தோடு சேர்த்து வட்டுவாகல் பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு வளத்தை அபகரித்து, இதுக்கு மட்டுமில்ல, இதனுடைய மற்ற பகுதியில் 400 ஏக்கர் நிலம் ஒரு பௌத்த விகாரை தமிழ் மக்கள் மட்டும், சைவ மக்கள் மட்டும் குடியிருக்கின்ற இடத்திலே ஒரு பௌத்த விகாரையை அமைத்து அந்த இடம் முழுக்க ஒரு பறிக்கப்படும் இடமாக அங்கே காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இது தவிர இந்த 671 ஏக்கர் நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்கு அவ்வளவு இடம் தேவையில்லை. நிச்சயமாக ஒரு சிங்கள குடியேற்றமானது இந்த பகுதியில் முல்லைத்தீவு நகரை அண்டிய 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வட்டுவாகல் நந்திக்கடலோடு சேர்ந்த இந்த பகுதி ஒரு நாளடைவிலே ஒரு சிங்கள குடியேற்றத்தை திட்டமிட்டு அங்கே கொண்டு வந்து குடியேற்றக்கூடிய நிலைமைதான் காணப்படுகின்றது. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் போராடி அதை தடுத்து கொண்டு வருகின்றோம். ஆனால் அது தொடர்ந்து அப்படி வருமோ தெரியாது என்ற ஒரு நிலை, பயம், பீதி அந்த மக்களிடத்தே காணப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Further in Watuakal area, they are trying to allocate land for all forces. I cannot say the statistical information. You can get those information. It sounds like 671 acres of land. They are trying to occupy. Beside 4,000 families, they are depending on these, fishing and other aspects. Those things are cut off, and they are trying to occupy 6,007 acre for the forces they are allocating. Beside these 4,000 family suffering. In addition to that, there is another place called Kurundur. That's very famous. Everyone knows about it. It's very popular nowadays. They are trying to build a Buddhist temple instead of Hindu already there. There are evidence from the professors that this was by Hindu by nature. They try to make that as a Buddhist area where no one Buddhist lived there. So this what we can say. They are trying their best to make it shrink the land for the Tamils inhabitants. In short, we can say the land is still now they are doing the regular work. Thank you. அடுத்ததாக நான் குருந்தூர் மலை விடயத்தை சில குறிப்பு சொல்லலாம் என எண்ணுகின்றேன். 78 ஏக்கர் 2 ரூட் 15 பேர்ச் காணியுடன் சேர்த்து இந்த இடம் 1933ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 12ஆம் தேதி தொல்லியல் ஆய்வுக்காக உரிய பகுதியாக வர்த்தமானி மூலம் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது. அந்த நேரம் 1933ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 12ஆம் தேதி.
தொல்லியல் ஆய்வின் நோக்கம் இல்லாமல் பௌத்த மத திணிப்பின் அதி உச்ச செயல்பாடு நடப்பதுடன் மேலதிகமாக 306 ஏக்கர் நிலம் இன்னும் தேவை என தொல்லியல் திணைக்களம் கோரியுள்ளது. அங்கு நடக்கின்ற பிரச்சனை அதை நான் சொல்லுகின்றேன், கோரியுள்ளது. ஆனால் தொல்லியல் திணைக்களத்துக்கு இந்த இவ்வளவு இடமும் தேவையில்லை. உதாரணமாக நான் சொல்ல போனால் இந்த வயல்காணிகள் உள்ளடங்கலாக குடியிருப்புகள் உள்ளடங்கலாக இருக்கும் இடம்தான் இந்த 306 ஏக்கர் நிலம். இது இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த இடங்களில் இருக்கின்ற எங்களுடைய பழைய தமிழ் மன்னர்கள் தமிழர்கள் கட்டிய கட்டிடங்கள் இங்கே காணப்படுகின்றது. தமிழ் இடங்களாக குறிக்கப்பட்ட இந்த இடங்கள் இலங்கையின் வரைபடத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. நாங்கள் போய் அங்கே பொங்கல் பூஜை செய்த படங்கள் இங்கே காட்டப்படுகின்றது. அப்ப இது தவிர நான் எதை சொல்லுகின்றேன் என்றால், இவ்வளவுக்கு மத்தியில நாங்கள் போய் அந்த இடங்களை இவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுக்குரிய பகுதியாக என்றால் எங்களுக்கு மறப்பில்லை. அது தொல்லியல் உண்மை வெளிப்பட வேண்டும். ஆனால் தொல்லியல் திணைக்களமானது இலங்கை அரசாங்கத்தின் தொல்லியல் திணைக்களமானது பௌத்த மத திணிப்பை வேகமாக செய்து வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 95% அளவுக்கு அங்கு பௌத்த விகாரியை கட்டிவிட்டார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அந்த சம்பவம் இங்கே நடந்து வருகின்றது. இது நீதிமன்ற தீர்ப்பினுடைய கொப்பி இங்கே என்னிடம் இருக்கின்றது. இது முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கொப்பிகள். இந்த இடங்களை ஆய்வுக்கு தான் உட்படுத்தப்பட வேண்டும், விகாரை கட்டப்படக்கூடாது என்ற அறிவித்தலையும் மீறி போலீசார், தொல்லியல் திணைக்களம், பௌத்த பிக்குமார் சேர்ந்து எங்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவர்களுடைய திணிப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இது அனைவருக்கும் ஊடகங்களினூடாக தெரிஞ்சிருக்கும், அனைவரும் அறிந்தபடியும். இப்போது என்னவென்றால், கடைசியாக பிக்குமார் என்னோடு சேர்த்து 2 பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். தங்களுடைய மத வழிபாட்டை தடை செய்ததாக அதனுடைய தவணை எங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. 2023 3/2 முல்லைத்தீவு நீதிமன்றத்தில். இது தவிர தொல்லியல் திணைக்களம் என் மீதும் இன்னும் 2 பேர் மீதும் வழக்கு போட்டிருக்கின்றது. தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடைஞ்சல் ஆக இருக்கின்றோம் என்று சொல்லி அதற்குரிய தவணை போடப்பட்டிருக்கின்றது. 2023 அதாவது இந்த வருடம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதி. இதே நான் உங்களுக்கு குறிப்பு சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் போராட எங்கள் மீது எப்படியாவது வழக்குகள் போட்டு எங்களை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஏற்கனவே 2021/1/27ஆம் தேதி அங்கிருந்த எங்களுடைய சைவ அடையாளங்களை காணவில்லை என்று நான் போலீசில் முறைப்பாடு செய்த ஆவணம் தான் இது. ஆனால் இந்த முறைப்பாடு இன்று வரை பரிசீலிக்கப்படவில்லை. இது பல தடவை நீதிமன்றத்தில் எங்களுடைய சட்டத்தரணிகள் வாதாடியும் போலீசார் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. நோமலாக எங்களுக்கு கோல் எடுத்து கேட்பினம், யாரையாவது சந்தேகம் இருக்கோ அப்படி என்றானுடைய வேற ஒரு நடவடிக்கையும் இல்லை. சந்தேகத்தை நாங்கள் இராணுவத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது என்னை கைது செய்த அன்று இப்ப தொல்லியல் திணைக்களம் போடப்பட்ட வழக்கில் போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்ட அன்றே கைதோடு நான் இருக்கும் போதே அங்கு போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடை செய்திருந்தேன். அதாவது நீதிமன்றத்தின் ஓர்டரை மீறி அங்கு தொல்லியல் திணைக்களத்தினால் பௌத்த விகாரை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் போய் பார்த்து அதை உறுதிப்படுத்தினோம். இதற்கான ஒரு நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை. இது ஏன் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால், நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு தீர்வு தரும், எங்களுக்கு நடந்த இன அழிப்புகள், எங்களுடைய நிலப்பறிப்புகள், நிலப்பறிப்பு என்றால் ஏராளமாக வந்து விட்டது. நான் முழு நிலப்பறிப்புன்னு சொன்னேன் என்றால் எனக்கு மட்டும் இன்றைக்கு நீங்கள் 8-10 மணித்தியாலம் ஒதுக்கினாலும் காணாது. ஆனால் இது சோட்டா சில விடயங்களைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். இப்படியான தரவுகள் எங்களிடம் இருக்கும் நிலையில் கூட இந்த சர்வதேசத்துக்கு இவ்வளவு விடயங்களும் அறிஞ்சும் கூட எங்களுடைய மக்களில் பாராமுகமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து எப்படி மிகையாக எண்ணுகின்றீர்களோ தெரியாது.
ஆனால் நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்களோடு ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், எங்களுடைய மக்களுக்கு காணி இல்லாமல் இருக்கின்றார்கள். காணியை பறித்து சிங்களவர்களுக்கு வழங்குகிறார்கள். இது எல்லாம் சர்வதேசத்துக்கு தெரியாதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். இது தவிர வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய, நான் ஏற்கனவே சொன்ன இடத்திலே 4 பெரிய ஏரிகள் எங்களோட மாவட்டத்தில், நந்திக்கடல், நாயாறு, கொக்குழாய், சுண்டிக்குளம். இதுல நந்திக்கடல்ல 10,119 ஏக்கர், நாயாத்துல 10,925 ஏக்கர், சுண்டிக்குளத்துல 48,357 ஏக்கர், கிட்டத்தட்ட 69,401 ஏக்கரை வனஜீவராசிகள் திணைக்களம் கைப்பற்றி இருக்கின்றது. இவர்களுடைய நடவடிக்கை எதிர்க்கப்படும் போது ஆற்றில், ஏரியில் எங்களுடைய மக்கள் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஒன்று ஏற்படும். ஆனால் இதுல நான் சொன்ன குறிப்பில கொக்குழாயின் ஏக்கர் கணக்கு இன்னும் நான் சொல்ல இல்லை. அது சரியான புள்ளி வரட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இதே ஒருக்கா நீங்க சொல்லுங்க, இன்னும் ஒரு விடயத்தோட நான் இந்த கருத்தை முடிக்கும். Mr. Raviharan says the most very crucial and proof there are evidence to prove how these state actors or these people try to land grab, especially in that area where the temple is being built, Buddhist temple is being built. It's about 95% is being completed. That's about, now they are trying to acquire 306 acre land in addition to that to expand the area. So Mr. Raviharan has complained to police about this. One of the Hindu remainings is eliminated or lost or something. Report to the police, but so far there is no action has been taken. Whereas when they tried to object this occupation, they were arrested, and Mr. Raviharan has court asked to summon 2023 March 2nd for a case. Whereas this has been prevented by the court justice system. They want to stop the build, although the other people still continuing, and they are trying to implement this land grabbing and shorten the Tamils occupied land. So it's a very crucial, and also some of the rivers and other fertilized land has been occupied by Sri Lankan forces, and they are doing agriculture instead of people who has landless or whatever, the Tamil suffering. So statistical wise, you can get more evidence from him. I cannot say the exact figure, but he's saying everything in evidence. It is proven that this has been continuing even after this 2009 incident. So we can say this has been continuing forever, but what you call international media doesn't know, or whatever, they don't take care of that. So we are desperate to lose this land. And also he says, instead of, when he tried to, complain, he was in trouble. Not the people who do destruction, and they are safe. So that's the main thing he's want to point out. That's all I can say. I don't want to elaborate more. Raviharan, இந்த விடயத்துல குருந்தூர் மலையில அகழ்வு செய்யப்பட்ட போது ஒரு லிங்கம், சிவலிங்கம் வெளிப்பட்டதாக நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அந்த சிவலிங்கம் வெளிப்பட்டதன் பற்றி ஆய்வாளர்கள், எங்களுடைய வரலாற்று தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் சீனா பத்மநாதன், இங்கே திருச்செல்வம், பரமு புஷ்பரட்னம், ஏற்கனவே இருந்த ஆங்கில ஆய்வாளர்கள் JP லூயிஸ், HP பெல் என்ற ஆக்கள் எல்லாரும் தொகுத்து வழங்கின அறிக்கைகளையும் பார்த்திருப்பீர்கள். பத்மநாதன் ஒரு அறிக்கையை நான் உங்களுக்கு இதுல சுட்டி காட்ட விரும்புகின்றேன்.
வரலாற்று பேராசிரியர் சீனா பத்மநாதன் குருந்தூரில் மீட்கப்பட்ட சிவலிங்கம் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகர்கள் வழிபட்ட லிங்கம் என்றும் அதில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் அதனை உறுதி செய்கின்றன என்றும் சொல்லுகின்றனர். அந்த உருவத்தில் பௌத்த படிமம் போல் எதுவும் இல்லை, காணப்படவில்லை. இங்கே காணப்படுவது சிவலிங்க வடிவமே. அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நாகர்களின் கடவுளின் பெயர் அதிலே காணப்படுகின்றது. அந்த லிங்கத்திலே மணிநாகன், வேல்நாகன் என்ற பெயர்கள் தெளிவாக காணப்படுகின்றது. சின்னத்தின் அடிப்படையில் தான் அது எந்த வழிபாட்டு மரபுக்குரியது என்பது நிர்ணயிக்கப்படும். அதிலே காணப்படுவது சிவலிங்கம் தான். அதிலே காணப்படுகின்ற எழுத்துக்களை பார்க்கும் இடத்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கொள்ளக்கூடியது. இன்னும் கொஞ்சம் கிடக்குது. நான் இதோட அதை முடிக்கிறேன். என்னென்றால், இப்படியாக ஒரு ஆய்வாளர் இன்றைக்கு கூட உயிரோடான் இருக்கிறார். யாழ் பல்கலைக்கழக வேந்தர் உயிரோடான் இருக்கிறார். இந்த ஆய்வாளர்கள் 2300ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட ஆண்டு அந்த படிப்பு படிச்ச அந்த பேராசிரியர்கள் உறுதிப்படுத்திக்க கூட இதை பற்றி ஒரு கவனமும் ஒரு தரம் எடுக்க இல்லை. எங்களுடைய தமிழ் இடங்களை தனியே தங்களுடைய சிங்கள இடங்களாக அடையாளம் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திணிச்சு கொண்டு, பௌத்தத்தை திணிச்சு கொண்டு வந்து இவர்கள் அட்டகாசம் செய்யும் போக்கு மிக கடுமையாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். மகாவலியில் பகுதியில ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு முல்லைத்தீவில அதற்கு ஒரு வரைபடத்தையும் நான் காட்டுகின்றேன். நிச்சயமாக இது இலங்கை அரசாங்கத்தினால் பின்பு இறுதியாக வெளியிட்டப்பட்ட மகாவலியல் சம்பந்தமான இடம். இதிலே வெளியோயா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் இதுதான் எங்களுடைய மணலாறு. இதை வெளியோயா என்று குறிப்பிட்டு விட்டு இங்கே கொண்டு வந்து மணலோயா என்று காட்டுகின்றார்கள். நாளடைவிலே இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருடமோ அல்லது 30 வருடமோ போக இதுதான் உங்களுடைய மணலாறு, இது மணலாறு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நாளடைவில் வரும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நிச்சயமாக அவர்களுடைய திட்டமிடல்கள் இப்படியான திணிப்புகளோடு நடைபெறுகின்றன. அடுத்தது, இது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்திலிருந்து புறப்பட்டவை. கரையுறைப்பற்றில் 3321 ஹெக்டேர் நிலப்பரப்பும், பொதுக்குடியிருப்பில் 5953.06 ஹெக்டேரும், ஒட்டு சுட்டானில் 2079.58 ஹெக்டேரும், துணுக்காயில் 1669.92 ஹெக்டேரும், மாந்த கிழக்கில் 4686.5 ஹெக்டேர், அதாவது 17,710.336 ஹெக்டேர். இத ஏக்கர் கணக்குல பார்த்தா கிட்டத்தட்ட 43,567.42. இத வன இலாகாவின் பொறுப்பில் இருந்து மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய காணி என்ற புள்ளி விவரத்தை அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த புள்ளி விவரங்களை புறந்தள்ளித்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் மேலும் காணி எடுக்கும் நோக்கத்தோடு 42,632 ஏக்கர் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினது எடுக்க இருக்கின்றார்கள். இது எங்கே போகுது என்று தெரியவில்லை. முல்லைத்தீவை இப்படியே முழு குடியிருப்போடையும் இந்த மக்கள் தங்கி ஒடுக்கப்பட போகின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன், சர்வதேசம் கூட எங்களை பாரமுகமாக இருக்கின்றதோ அல்லது எங்களை ஏமாற்ற பார்க்கிறார்களோ இவர்களோடு சேர்ந்து என்ற எண்ணம் தான் இங்குள்ள பல மக்களுக்கு ஏற்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். So again, he is insisting on the proof by some of the professors already written about this Kruntur Malay. It's a religious, Hindu religious aspect point of view. They have evidence, they have written, even English editors like H.P. Bell, K.P. Lewis, and Parama Pusparatnam. These are all professors, Trichelvam, Dr. Trichelvam, Dr. Padmanathan. All these people are saying that
this is being a Hindu religious land where they are trying to, you know, make it as a Buddhist, make a Buddhist temple and make it as, you know, that's the main thing they are concerning. Even after this time, that's the main concern he is telling that. And also with respect to, there's another Mahavali project, there is a Mullachevi area they call Velioya. It was renamed as Velioya as a singular place. We call it as Manalaru, and they are trying to make some, you know, bogus thing to make it, you know, it all belongs to singular land. So these are all bothering things. Even though if you want proof or something, everything is there. Only thing, even the court declared that these are all, you know, you can stop building all these things. These things happening even at this time where international and other people couldn't do anything about it. It's very serious effect. Our land, Tamil lands was occupied, you know, even at this time, even after 2009 disaster. It's a very, very pathetic, our situation. Thank you. That's the thing he's trying to insist on. Some of the factors about 42,632 acres in Mullachevi area, they are trying to grab that for the benefit of, you know, Sinhala state or whatever, not Tamil's land. That's all I can say. Thank you. Thank you. Nisa. Thank you for our first speaker, Mr. Dureraja Raviharan, who has expressed all his fears about the Mullachevi district as former member of the Northern Provincial Council of Mullachevi district. Without further more delaying, I think we can pass to our next speaker, insisting that we have a very limited time. So you please be short in your intervention so as to make also translation, and we can also let the others to have questions at the end of this meeting. Sadish, the floor is yours. Mic on, please. Vimaran mic அவருக்கு ரெடி பிரபு mic Sadish sir. Yes, Sadish. Sadish. நீங்க இப்ப ஆக்செப்ட் பண்ணலாம். Sadish. யா இப்ப கேக்குதா? ஆமா. எனக்கு அன்மியூட் பண்ண விடல, ஹோஸ்ட் தான் பண்ண வேண்டியது. ஓகே. இப்ப நீங்களே செய்து கொள்ளலாம். நிஷா குறிப்பிட்ட மாதிரி எல்லாருமே நேரத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் பேச வேணும். அதே போல கேள்வி பதில்களும் இதுல இருக்கு இது சம்பந்தமா. எனவே அடுத்த பேச்சாளருக்கு நாங்க போயிடுறோம். ஏற்கனவே இவர்கள் குறிப்பிட்டதை போல வடக்கில் எப்படி இந்த காணி அபகரிப்புகள் இடம்பெறுகிறதோ அதே போல கிழக்கில இன்னும் மிக வேகமாக, அதே போல இன்னும் மிக மோசமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களிடமிருந்து இது தொடர்பான மேலதிக கருத்துக்களை நாங்கள் இப்போது பெற்றுக்கொள்ளலாம். And our next speaker is Mr. Gnanamuthu Srinesan, who is an ex-member of Parliament for the Eastern Province. So we are pleased to welcome Mr. Gnanamuthu Srinesan. Thank you. Mic. என்ன ஒரு மைக் அன்மியூட் பண்ணலாம இருக்கா? தெரியல. அவர் இணைப்பில் இருக்கிறாரா? இருந்தாரு இப்ப. சரி, அவர் இல்லைன்னா நாங்க அடுத்த போவோம் வரும் வரைக்கும். இப்ப எங்களோட குருநாதன் ஐயா இருக்கிறார். நினைக்கிறேன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போல இருக்கு. Okay, waiting for Mr. Gnanamuthu Srinesan, maybe we can move on to our next speaker.
சதீஷ் நீங்க சொல்றீங்க. ஓய்வு பெற்ற கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் திரு கதிர்காம தம்பி குருநாதன் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் அடுத்ததா உள்வாங்கலாம். ஏனென்றால் இந்த காணி அபகரிப்பு தொடர்பாக எந்த அளவு தூரத்துக்கு அங்க இருக்கின்ற திணைக்களங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதும் அதுவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அவர்களுக்கு உடந்தையா இருக்கின்றதையும் அவருடைய கருத்துக்களின் வாயிலா அறியலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். எனவே திரு கதிர்காம தம்பி குருநாதன் அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். So we please welcome Mr. Kadirkama Thambi Kurunathan, who is a retired land commissioner for Eastern Province in Sri Lanka. He has an experience of 35 years in land administration. He was also a chairman of the Land Mediation Board in Particular District and land consultant at Eastern University in Sri Lanka. He is also a legal aid commission as a land consultant in Northern Province and Trinco District courts also. He is also an author of various books about land laws. Specifically, he has translated Land Manual Sinhala into Tamil by after 80 years. So let's welcome Mr. Kadirkama Thambi Kurunathan to receive his views. Welcome, sir. Good evening, everybody. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். State grabs of Tamil land in Sri Lanka, method of grabbing, takeover of lands for Buddhist temples without any legal procedures. Second, planned colonization of Sinhalese with facilitate in Tamil area. Suddenly declaration of Tamil's land as archaeological land, forest department land, and wildlife reservation. Eject of Tamils from their legal owned lands. Threatening bodily harming by forces. Aggression by security forces of Tamil land without any legal access. Confiscation of Tamil land in the name of development. Takeover of Tamil's pasture land and allow Sinhalese to cultivate them. இப்படியாக பல வழிகளில் காணிகள் எங்களுடைய தமிழ் நிலங்களிலிருந்து அபகரிக்கப்படுகின்றது. இங்கு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் முக்கியமாக especially in Tellipala, Valigaman North, they are encroached 3,327.63 acres of private land from our Tamils own lands. Security forces occupied in this area. Altogether, in Jaffna district, 10,919 acres they are occupied in. These are the divisional secretary area: Maradangani, Karenagar, Delft, Kites, Velanai, Point Petru, Karadivu, Jaffna, Udivil, Sangane, Chavakacheri, Kopai, Sandilipai, Telipalai. Altogether 10,919 acres. In Kilinochi, the military occupied 162.70 acres private land. State land 7,160 acres. Altogether 7,322.7 acres in Kilinochi division. In Mullaitivu, Mahavali Hill Zone. Now, Mullaitivu இதுல 7,000 பேரை குடியேற்றுவதற்காக இந்த எல் ஜோன், அதாவது கெவிலுவோயா திட்டத்துக்கு கீழே 7,000 பேரை குடியேற்றுவதற்காக
தற்போது 5000 பேருக்கு காணி அளக்கப்பட்டு 2000 பேருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது. தனிய சிங்கள மக்களுக்கு 2000 பேருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் நேரில் சென்று பார்வையிட்டோம். அடுத்ததாக முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல கொக்குலாய் மேற்கு, கொக்குலாய் கிழக்கு, கருநாட்டுக்கேணி, கொக்குத்தொடுவாய் தெற்கு, கொக்குத்தொடுவாய் வடக்கு, இந்த இடங்கள்ல இயற்கை கனிய மணல் லிமிடெட் இவங்களுக்காக காணிகள் கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டர் அகலமான காணிகள், மொத்தமாக அதன் பரப்பு 160.62 ஏக்கரும், செறிவாக்கல் ஆலை அமைப்பதற்காக மொத்தமாக 43.7 ஏக்கரும், மொத்தமாக 203.7 ஏக்கரை இப்பொழுது சுவீகரிக்கிறார்கள் இந்த கனியவள தேவைக்காக. அடுத்ததாக முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல ஆமி இருக்கின்ற காணிகள் மொத்த பரப்பு கரைத்துறை பற்றில 17,919 ஏக்கரும், ஒட்டு சுட்டான்ல 12,585 ஏக்கரும், துணுக்காயில 2,350 ஏக்கரும், மாந்தை ஈஸ்ட் 500 ஏக்கரும், புதுக்குடியிருப்புல 1008 ஏக்கருமாக 34,362 ஏக்கர் அங்கு ஆயுதப்படைகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவை இங்க 2 நபருக்கு ஒரு ஆமி அங்கு இருக்கின்றார்கள். அவை பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில விசேடமான இடங்களை நான் சொல்லுகின்றேன். கரைத்துறை பற்று வட்டுவாய்க்கால், இதுல 671 ஏக்கர் கடற்படை முகாம், அதான் ஏற்கனவே அந்த மேடம் கதைச்ச விஷயம், கோதபாய கடற்படை முகாமுக்காக அபகரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதுல 378 ஏக்கர் தனியார் காணி, 293 ஏக்கர் அரச காணி. இதுல 135 ஏக்கர் 12 சிங்களாக்களுக்கு சொந்தமான காணி. அடுத்தது கரைத்துறை பற்று கேப்பாப்புலவுல 273 ஏக்கர், இது 55 பேருக்கு சொந்தமான 59.5 ஏக்கர். அடுத்ததாக இந்த காணிகள் 25 ஏக்கர் படி 100 ஏக்கர் 4 பேருக்கு கொடுத்த காணி, அதாவது மிடில் கிளாஸ்ல கொடுத்த காணி. இந்த காணிகள் மொத்தமாக 273 ஏக்கர் அபகரிக்கப்படுகிறது. அடுத்ததாக கரைத்துறை பற்றில குருந்தூர் மலை என்று எடுத்துக்கொண்டா, அது இப்பொழுது கதைக்கப்பட்டது. இது 78 ஏக்கர் மொத்தமாக இது அபகரிக்கப்படுகின்றது. இங்கு ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் இடமாக இது கருதப்பட்டால், ஆர்க்கியாலஜிக்கல் சட்டம் இலக்கம் 9/1940 என்ற அந்த சட்டத்துக்கு கீழே பிரிவு 24(1)க்கு கீழே எந்த டெவலப்மெண்ட்டும் 400 மீட்டர் சுற்றளவுக்குள்ள செய்ய முடியாது. அப்படி இருக்கத்தக்கதாக எப்படி பௌத்த விகாரை புதிதாக கட்ட முடியும்? இது ஒரு கேள்விக்குறி. ஆகவே சட்டத்தை மீறி பௌத்த பிக்குகள் அங்க ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் துணையாக நின்று, ஆயுதப்படைகளின் துணையாக இருந்து இந்த காணிகளை பறிக்கிறார்கள். அவை சட்டத்துக்கு விரோதமாக, அதாவது தொல்பொருள் சட்டம் 24(1)க்கு மாறாக எப்படி 400 மீட்டர் சுற்றளவுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கக்குள்ள அங்கு எப்படி புதிதாக விகாரை கட்ட முடியும்? அவை இது ஒரு கேள்விக்குறி. அடுத்ததாக நெடுங்கேணி இதை பார்த்தோம் என்றால் மருதோடை, இதுல 5 ஏக்கர் ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்திருக்கின்றாங்க. நெடுங்கேணி மன்னன் குளம் என்றதுல 50 ஏக்கர்
ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன செய்திருக்கின்ற ஆக்கள எல்டிஓ காணிகளை அவங்க இடம்பெயர்ந்த மக்கள் காணிகளை மீள குடியேற்றாமல் அந்த காணிகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆயுதப்படைகளுக்கு சேனைப்பை செய்வதற்காக பிரித்து வழங்கி கொண்டிருக்கின்றது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு காணியை வழங்குறதுக்கு எந்த அதிகாரமும் அங்கு இல்லை. நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபார்சு 9.148 9.171 மற்றும் 9.142 நீங்கள் வாசித்தால் இடம்பெயர்ந்த மக்களின் காணியை, அதாவது வடகிழக்கில் இடம்பெயர்ந்த மக்களின் காணியை அவர்களுக்கு மீள கையளிக்க வேண்டும். அதோட இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசி, தன்னிச்சையற்ற முறையில் இடம்பெயர்ந்த மக்களின் கொள்கையான இது சர்வதேச ஐக்கிய நாடுகளின் கொள்கை. இலங்கையின் கேபினட் அப்ரூவல் 2001 ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசிக்கு அமைய இடம்பெயர்ந்த மக்களின் காணிகளை, அவர்களின் பழைய காணிகளை அவர்களுக்கு மீள வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாலிசிக்கு அமைய அவர்களுக்கு இந்த காணியை ஏன் வழங்கவில்லை? அது மட்டுமில்ல, மீள வழங்குவது மட்டுமில்லாமல் அவர்கள் தொழிலை தேடுவதற்கான வாய்ப்புகளை, வசதிகளை செய்து கொடுக்கணும், சட்டத்தை நாடுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்க வேணும், தொழில் வாய்ப்பை தேடி கொடுக்கணும், அல்லது லோன் என்றாலும் கொடுக்கணும். இது இந்த இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசியில சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதை செய்யாமல் அவர்களுடைய காணியை பறித்து சிங்கள ஆயுதப்படைகளுக்கு எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அடுத்ததாக நெடுங்கேணியில வெடுக்கனாரி மலை, இந்த மலை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பௌத்த பிக்குகள் வந்து அந்த காணிகளை பிடித்து சங்கர காணி என்று தொல்பொருளிடமாக. பௌத்தத்துக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பௌத்த பிக்குகள் தொல்பொருள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் அல்லவே. அப்ப எப்படி தொல்பொருள் திணைக்களம் பௌத்த பிக்குகளை அனுமதிக்கின்றது? இது ஒரு கேள்விக்குறி. அடுத்ததாக வவுனியாவில் A9 வீதி தாண்டி குளத்தை அடுத்து மூலாய் மடு என்ற இடத்துல 10 ஏக்கர் காணி. இது தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு பத்திர காணி. இது தற்போது ஆயுதப்படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நெடுங்கேணி கனகராயன் குளம், இது வடக்கு கிராம சேவை பிரிவில் இருக்கின்றது. 25 ஏக்கர். இது தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு பத்திர காணி. இதுவும் இப்பொழுது ஆயுதப்படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வவுனியாவில் நாவற்குளம் 20 ஏக்கர். இதுவும் தமிழ் மக்களுக்கு உத்தரவு பத்திரம் மூலம் வழங்கப்பட்ட காணி, தற்போது ஆயுதப்படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மன்னாரில், அது அதாவது மாந்தை மேற்கு, மன்னார் மாந்தை மேற்கு, மன்னார் என்று இப்படி நானாட்டான், முசலி, மடு, இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட 9250 ஏக்கர் பொதுமக்கள் காணிகள் ஆயுதப்படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுவது மட்டுமில்லாமல், இப்ப உதாரணமாக திருக்கேதீஸ்வர சந்தி சிறு நாவற்குளம் என்ற இடத்துல, அடுத்ததாக தள்ளாடி என்ற இடத்துல வியாபாரம் செய்கிறார்கள், பயிர் செய்கிறார்கள். மக்களின் இடம்பெயர்ந்த காணியில் எப்படி வியாபாரம் செய்ய முடியும், பயிர் செய்ய முடியும்? அதே மாதிரி இங்க பறையனாறு பறைய நாளங்குளம் என்றதுல மடு வன்னி, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இது ஹோட்டல் கட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி பூங்குளம் தலைமன்னார் வரை கரையோர பகுதி, இதுல மீனவர் துறை, அதாவது கடத்தல் பாதுகாப்பு என்று சொல்லி அதிலேயும் ஆயுதப்படைகள் நேவி ஆக்கிபை பண்ணி இருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக நாங்கள் திருகோணமலை மாவட்டம், முக்கியமான மாவட்டம் பிச்சவெளி,
லந்தக்குளம் இதுல 50 ஏக்கர். இது முஸ்லிம்களின் எல்டிஓ பெர்மிட் காணி, இப்ப பௌத்த பிக்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குச்சவெளியில டிஎஸ் டிவிஷன் குச்சவெளியில செம்மியன் மலை, இதுல 58 ஏக்கர் முஸ்லிம் தமிழ் மக்களுக்குரிய காணி பௌத்த பிக்குகளால் ஆயுதப்படைகளின் உதவியுடன் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குச்சவெளியில திரியாய், தற்போது திரிகட்டு சாய என பெயர் மாற்றியுள்ளார்கள் பௌத்தர்கள். இங்கு 3000 ஏக்கர், இதுல தமிழர்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள், எல்டிஓ பெர்மிட் காணிகள் எல்லாம் அங்கு இருக்கின்றது. அவை 3000 ஏக்கரை ஆக்கிரமித்து ஆயுதப்படைகள் அதுக்குள்ள தமிழர்களை போக விடாமல் தடுத்துள்ளது. அடுத்தது குச்சவெளி இளந்தக்குளம், தற்போது சமங்கவேவா மசங்கவேவா என்று பெயர் மாற்றியுள்ளார்கள். 320 ஏக்கர். இந்த 320 ஏக்கர்ல 300 ஏக்கர்ல பயிர் செய்கிறாங்க, 20 ஏக்கர்ல பௌத்த ஆலயம் அமைந்திருக்கு. இது தமிழ் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணி. அடுத்தது குச்சவெளி கும்பிருப்பிட்டி, இதுல 495 ஏக்கர். இது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ அவர்களின் ஹோட்டல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் அந்த ஹோட்டலுக்கு அந்த காணி எடுக்கிறதுக்காக இந்த சுற்றுலா சட்டத்தை கூட 2008 இலக்கம் 38/2008 என்ற அந்த ஒரு திருத்தத்தை கொண்டு 26(1) உபபிரிவு 1 திருத்தி சுற்றுலாத்துறைக்காக ஸ்டேட் லேண்ட் ஆர்டினன்ஸ் செக்ஷன் 2 கீழே அவுட்ரைட் கிராண்ட், ஜனாதிபதி அவுட்ரைட் கிராண்ட்ல அந்த ஹோட்டலுக்கு காணி கொடுத்திருக்கின்றார். பூரண அளிப்பாக அந்த ஹோட்டலுக்கு கொடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 495 ஏக்கர். இந்த காணிகள் எங்களுடைய தமிழர்கள் கச்சான் பயிர் செய்த நிலங்கள். அடுத்ததாக குச்சவெளியில சமுத்திரகிரி, இதுல 2 ஏக்கர். காலங்காலமாக தமிழர்கள் அதுல பிள்ளையார் சிலையெல்லாம் வைத்து வணங்கிய பிரதேசம். இப்ப பௌத்த சிலை அங்க வைக்கப்பட்டிருக்கு. பிள்ளையார் தூக்கி கடல்ல போட்டு விட்டார்கள். அடுத்ததாக குச்சவெளி கும்பிருவிட்டி, இதுல 1805 ஏக்கர் ரைகம் சோல் லிமிடெட்டுக்கு நீண்ட கால குத்தகையில் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய காலங்காலமாக மீன்பிடி தொழில், ஏழை மீன்பிடியாளர்கள் மீன்பிடித்து வந்த அந்த குட்டை, அந்த காணியை இப்பொழுது ரைகம் சோல் லிமிடெட் அதை ஆக்கிரமித்து அதை நீண்டகால குத்தகையில் அரசாங்கத்திடமிருந்து பெற்றிருக்கின்றது. இதனால் மீனவர்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தது குச்சவெளி திரியாய், இதுல 20.23 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 50 ஏக்கர். இது தற்போது இப்ப நாங்க வழக்கு வச்சிருக்கின்றோம், விகாரைக்காக பெறப்பட்டுள்ளது. இப்பொழுது அதுக்கு எதிராக திரு சுமந்திரன் அவர்கள் வழக்கு வைத்திருக்கின்றார். அடுத்ததாக குச்சவெளி புல்மோட்டை 1 என்ற இடத்துல அதுலேயும் 50 ஏக்கர். இங்கு பௌத்த விகாரைக்கு அந்த காணி அபகரிக்கப்பட்டுள்ளது. இது இப்பொழுது மேல் நீதிமன்றத்தில் திருகோணமலையில வழக்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் சலப்பையாறு, அது 243B கும்பிருப்பிட்டி கிழக்கு கிராம சேவை பிரிவில் 50 ஏக்கர். இது விகாரைக்காக பறிக்கப்பட்டிருக்கு. இதுவும் இப்பொழுது வழக்குக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக குச்சவெளி புல்மோட்டை 3 என்ற இடத்துல இந்த இடமும் விகாரைக்காக பறிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நாங்கள் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக புல்மோட்டை 1 என்ற இடத்துல அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணி. அங்கு ரஜமகா விகாரை என்ற ஒரு விகாரையை கட்டுகிறார்கள். இதுவும் இப்பொழுது நீதிமன்ற கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது குச்சவெளி புல்மோட்டை 1 என்ற இடத்துல அது 48.98 ஏக்கர். இதுவும் விகாரைக்காக பறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது தென்னமரவாடி, அது 100% தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள். பழைய சரித்திரங்களில் ப்ரொஃபசர் பத்மநாதன் என்று கேட்டால் சொல்லுவார். அவை அங்கும் தமிழர்களுடைய காணி பறிக்கப்பட்டு விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நீதிமன்றத்தில் இப்பொழுது வழக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பட்டணமும் சூழலும் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். அது ஃபோர்ட் அத்தாரிட்டிக்காக
சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது போர்ட் அத்தாரிட்டி சட்டம் பிரிவு 25க்கு கீழே அந்த காணி சுவீகரிக்காமல் 24க்கு கீழே அதை பறித்திருக்கிறார்கள். அடுத்தது பட்டணம் சூழல்ல 31 ஹெக்டேர் கிட்டத்தட்ட 78.57 காணி தமிழர்களுக்கு சொந்தமான தனியார் காணி இனக்கலவரத்தின் போது சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல மிஸ்டர் சரவணபவான் காணியும் அங்கு பழைய எம்பி யாழ்ப்பாணம் அவருடைய காணியும் அதுக்குள்ள வருது. அவர்கள் மீள்குடியேறாமல் தடுத்து அந்த காணியை சுவீகரிப்பு சட்டத்திற்கு சுவீகரிச்சிருக்கின்றார்கள். மீள்குடியேற்ற கொள்கை, அதாவது இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசி, நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசு இதுக்கு மாறாக 79.57 ஏக்கர் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மூதூர்ல 207 ஏக்கர் ஆயுதப்படைகளால சுவீகரிக்கப்பட்டது. இது சம்பூர் மேற்கு சக்கரவட்டவான் என்ற இடத்துல இந்த ஆக்கிரமிப்பு இது பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக 505 ஏக்கர் இது சம்பூர் மேற்கு சந்தோஷபுரம் என்ற இடத்துல இந்தியாவுக்கு கோல் பிளான்ட் எலக்ட்ரிபிகேஷன் ஸ்கீமுக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா அதுக்குள்ள இறங்கவில்லை. அதை வளைத்து வேலியிட்டு அது தமிழ் மக்களுடைய காணியை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக சம்பூர்ல 812 ஏக்கர் இது தற்போது தமிழர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஆக்கிரமித்தவர்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்காக கொட்பே லிமிடெட்டுக்கு வழங்கப்பட்ட காணி. இது மீள நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வச்சு வழக்கு இலக்கம் SCFR 309/12 SCFR 167/15 மிஸ்டர் சுமந்திரன் தான் இதுக்கு எதிராக வழக்கு வச்சவர். இதை மீள மக்களுக்கு காணியை கொடுத்தாச்சு. ஆனால் செக்ஷன் 50, அதாவது சுவீகரிப்பு சட்டத்தின் பிரிவு 50க்கு கீழ் டிவெஸ்டிங் இன்னும் செய்யப்படவில்லை. ஒரு அரசாங்கம் மாறினால் திடீரென்று ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணி என்று மீளவும் பறித்து அந்த மக்களை வெளியேற்றலாம். தற்போது இந்த காணி அரச சொத்தாகத்தான் இருக்கிறது. ஆகவே சுவீகரிப்பு சட்டத்தின் பிரிவு 50க்கு கீழ் டிவெஸ்டிங் மீள்வாராதீனம் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக மூதூர்ல 64ஆம் கட்டை, அதாவது பச்சனூர் என்ற இடத்துல ஒரு 23 வயது மதிக்கத்தக்க ஒரு விகாராதிபதி அங்கு கிட்டத்தட்ட 72 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கின்றார். அங்கு கல்லு மலை உடைக்கின்ற காணியை சேர்த்து ஆக்கிரமிச்சிருக்கின்றார். அவர் இப்ப பக்கத்துல முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான 20 ஏக்கரையும் ஜெயபூமி பெர்மிட் கொடுத்த காணியும் தனக்கு தரணும் என்று அரசாங்க அதிபர் கவர்னர் அவர்களிடம் போய் கதைச்சு அந்த காணியை பறிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே 1875ஆம் ஆண்டு தம்பையா என்ற ஒரு நில அளவையாளர் அதுல ஒரு ஆர்காலஜிக்கல் மானுமெண்ட் இருப்பதாக அவர் நில அளவை படம் கீறியிருக்கின்றார். ஆனாலும் அந்த நில அளவை படம் கீறினாலும் ஆர்காலஜிக்கல் ஆக்ட் இலக்கம் 9/1940க்கு கீழே பிரிவு 16, 17, 18, 19க்கு கீழவோ பிரிவு 33, 34, 35க்கு கீழவோ அது ஆர்காலஜிக்கல் ரிசர்வாக கெசட் பண்ணப்படவில்லை. அப்படி கெசட் பண்ணப்பட்டால் நான் சொன்ன 24(1)க்கு கீழே 400 மீட்டர் சுற்றளவுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் செய்ய இயலாது. எப்படி இந்த விகாராதிபதி பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டி பெரிய பெரிய விகாரை கட்டிடங்கள் எல்லாம் கட்ட முடியும்? ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் விகாராதிபதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஆக இது ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டிய விஷயம். தற்போதும் சென்ற கிழமை கவர்னரிடம் அவர் விகாராதிபதி போய் சொல்லியிருக்கிறார். கவர்னர் உடனே ப்ரொவின்சியல் லேண்ட் கமிஷனரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார். ஏன் அவர் கேட்கிற 20 ஏக்கரையும் அவருக்கு கொடுக்கலாம் தானே நீங்க? அது ஜெயபூமி கொடுத்தாச்சு. அது அக்வாவன்றதுக்கு முதல் இவருடைய மகாநாயக்க தேர்வை அப்ரூவ் கொடுக்கணும். மகாநாயக்க தேர்வு கொடுத்திருக்கிறார் கடிதம் DS மூதூருக்கு இந்த காணியை இந்த விகாராதிபதிக்கு கொடுக்க வேண்டாம் என்று.
உடனே கவர்னர் அந்த தகவலை சொன்னோடனே அதை நான் பார்த்துக் கொள்றேன், நீங்க காணியை கொடுங்க. எப்படி? கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது காணியை கொடுப்பதற்கு? ஜெயபூமி கொடுத்த காணி, அந்த காணி 20 ஏக்கரையும் உடனடியாக கேன்சல் பண்ணி கொடுக்க சொல்லி கவர்னர் ஆர்டர் பண்றாரு. எப்படி கேன்சல் பண்ணியலும்? அவன் வெள்ளாமை செய்கிறான், குடியிருக்கிறான், அவனுடைய காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் தான் சுவீகரிக்க முடியும். சுவீகரிப்புக்கு அமைச்சர் அங்கீகாரம் கொடுக்கணும், மற்றது பொது தேவைக்குத்தான் சுவீகரிக்க முடியும். ஒரு பௌத்த ஆலயத்துக்கு காணி எடுப்பது பொது தேவை அல்ல. அவை இங்கு சட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே இதுக்கு எதிராக, அடிப்படை மனித உரிமைகள் மீறலுக்கு எதிராக நாங்கள் வழக்கு வைக்க வேண்டும். அங்கு கூட நின்று உதவுபவர்கள் ஆயுதப்படைகள். அவர்கள் தான் அந்த கட்டிடங்களை கட்டுகிறார்கள். அங்குள்ள விகாரைகளை, வேற வேற வசதிகளை கட்டி கொடுப்பவர்கள் அவர்கள். ஆகவே இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய வடகிழக்கில் மொத்தமாக இருக்கிற ஆயுதப்படைகள் 1,07,000, கிட்டத்தட்ட 54 பெட்டாலியன், 107 பெட்டாலியன், 54 பிரிகேட். ஒரு பெட்டாலியன்ல 1000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஆகவே மொத்தமாக 1007 சோல்ஜர்ஸ் வடகிழக்கில் இருக்கிறார்கள். இதுல யாழ்ப்பாணத்துல 3 டிவிஷன், கிளிநொச்சியில 3 டிவிஷன், முல்லைத்தீவில 3 டிவிஷன், வன்னியில 5 டிவிஷன். ஆனா கிழக்கு மாகாணத்துக்கு எல்லாம் சேர்த்து 3 டிவிஷன். ஆனால் ஏனைய மாவட்டங்களை எல்லாம் சேர்த்து 3 டிவிஷன் தான் ஆயுதப்படைகள் இருக்காங்க. அப்ப வடகிழக்குல தான் முழு ஆயுதப்படைகளும் குவிக்கப்பட்டிருக்கின்றது. எதுக்கு? இப்படி காணிகளை பறிக்கிறதுக்கு, விகாரைக்கு பறிக்கிறதுக்கு, சிங்கள குடியேற்றத்துங்களுக்கு பறிக்கிறதுக்கு. இதுக்குத்தான் இந்த ஆயுதப்படைகள் பயன்படுத்துகிறார்களே ஒழிய வேற தேவைக்கு இங்க எல்டிடி வரப்போறதும் இல்லை, அல்லது வேற இயக்கங்கள் வந்து இங்க ஆக்கிரமிக்க போறதும் இல்லை. இந்த சாட்டை வச்சு கொண்டு எங்களுடைய நிலங்களை பறிப்பதற்குத்தான் இவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கா. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, அங்க குற்றம் இங்க பிழை, அங்க பிழை என்று சொல்றது முக்கியம் இல்லை. தீர்வு என்ன? இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 14(1)(h) இன் கீழ் ஒருவருக்கு தன்னுடைய காணியில் தான் நடமாடும் சுதந்திரத்தை பறிப்பது அடிப்படை உரிமை மீறலாகும். பயங்கரவாத தடை சட்டம் மூலமோ அதன் ஒழுங்கு விதிகள் மூலமோ அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளின் மட்டுப்பாடுகளில் ஒன்றான உறுப்புரை 15(7) இன் கீழோ ஒரு பிரஜை தனது சட்ட ரீதியான காணிக்குள் சுதந்திரமாக நடமாடுவதையோ தான் வசிக்கும் இடத்தை தான் தெரிவு செய்து கொள்வதை இலங்கைக்குள் கட்டுப்படுத்த முடியாது என தேவநீதன் வேர்சஸ் தயானந்த திசாநாயக்கா என்ற வழக்கு இலக்கம் 2003 SLR 74 என்ற வழக்கில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆகவே ஹைரார்கி ஆஃப் லாக்கு கீழே முத்தீர்ப்புகள் ஒரு சட்டம். ஆகவே இதனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்க செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் கூடுதலான மனித உரிமைகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் முயலும் ஒரு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பொறிமுறையை புதுமைப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஒரு உடனடி கடமையாக உள்ளது. இன சிறுபான்மையினர் மற்றும் அவர்களின் உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுக்கும் இலங்கைக்கான நில உரிமை குறித்தும் ஒரு சிறப்பு அறிக்கையாளரை நியமித்தல் மற்றும் பொறுப்பு கூறல், நீதி, நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை எளிதாக்குவதற்கும் வடக்கு மற்றும் கிழக்கில் நடந்து வரும் மனித உரிமை மீறல்களை பதிவு செய்வதற்கும் இலங்கைக்கான சர்வதேச
சுயாதீன புலனாய்வு பொறிமுறையை நிறுவுதல் ஆகியவை இதில் அடங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு விடிவு காண்பதற்கான சரியான தீர்வு என்பதை இந்த இடத்தில் சொல்லி என்னுடைய விரிவுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிஷா, நீங்க அன்மியூட் பண்ணணும். நிஷா, நிஷா நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க. நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு. Thanking Mr. Kadiranath Kurunadan for his views and his experts' views about this issue. We are pleased now also to welcome Mr. Livingston Savanyana, the independent expert on the promotion of a democratic and equitable international order. We know that it is maybe very long for you because all these interventions are mainly in Tamil, and Mr. Dharmarajan is here also to provide you English translation, but we ask you to bear with us for some moments because we also would like to invite also some other speakers before we let our Livingston Savanyana speak, because many questions are, all the Tamils are turning towards the UN system and the international community. Even here, our two speakers have evoked this silence from this international community. So I think Mr. Livingston Savanyana and also Mr. Bosco Meridas will come with their possibilities and of how we can attire the attention of the international community. So we just ask Mr. Livingston Savanyana to wait for a moment before we let you speak about this issue. Sadish, Yeah, I think Nisha, you can continue because we are running late as well, and also I need to leave to my work as well, so you can continue that one. Thank you, Satish. நன்றி. அந்த வகையில ஒரு நிமிஷம், நான் நினைக்கிறேன் ஸ்ரீநேசன் ஐயாவுக்கு வந்து கனெக்ஷன் இஷ்யூ போல இருக்குது, அவர் இன்னும் திருப்பி ஜாயின் பண்ண இல்லை. அந்த வகையில நாங்கள் டைரக்டா அடுத்த ஸ்பீக்கர்ஸ் லிவிங்ஸ்டனுக்கு போயிட்டு then we can bring in Bosco to his topic. Okay, so we have some issues in Sri Lanka with the electric power cut, which is very recurrent there. So we have lost our speaker, Mr. Nyanamuthu Srinesan, who is the next member of parliament who wanted to speak about this issue also from his point of view. But since he is absent, we directly move on to our next speaker, who is Mr. Livingston Savanyana. Speaking about him, he has participated to many of our meetings, so maybe he doesn't need any introduction, but still I just want to make some points. So as I said, he is the independent expert for the United Nations on the promotion of democratic and equitable international order. தமிழ்ல சொல்ல போனா ஐநா மனித உரிமைகள் முன்முயற்சிக்கான அறக்கட்டளையின் நிறுவனரமாக இருக்கின்றார். சர்வதேச ஒழுங்கு பற்றிய சுயாதீன நிபுணர் என்று சொல்லலாம். He's also the human rights law from the he holds also human rights law from the University of Essex and a Bachelor of Laws from Makerere University in Uganda. He also holds a postgraduate diploma in legal studies from Law Development Center in Kampala, as well as certificates in specialized studies from the Institute of Social Studies in Netherlands and the International Institute of Human Rights Studies in France. Mr. Savanyana is a recipient of many awards for his scholarly and professional work, the most recent being Regional CEO Award in 2017 and NACOBA Service Award in 2016, the European Union Human Rights Defender Award in 2015, and Shanti K. Kinduka Award for Social Development in 2013, the African Human Rights Defender Award in 2013 as well, and an Outstanding Young Alumnus Award in 2006. He has written and published widely on human rights issues, corporate governance, public sector management, and access to justice. He's also the author of Comparative Experience of NGO Regulatory Frameworks. He's also made his doctoral studies in Eastern and Southern Africa, and has done research focused on the regulatory frameworks
of civic association in Eastern and Southern Africa. And with this, we're pleased to welcome Mr. Livingston Savanyana. Thank you. Sadish. Hello. Oh, yes, we can Can hear you hear me? We can hear you. Yes, very well. Okay. Hello, Nisha. Hello, Bosco. Hello, Wimal. Hello. Happy New Year. Thank you. It's quite long since we last spoke. Yes. Happy New Year. And thank you so much for inviting me to this discussion. It's a very important one, being the very first one in 2023. That's right. I'll be brief. I'll be brief because I am aware that you are time bound. You need to conclude this discussion. First, I just want to express my solidarity with you. As I have always done, I want to express solidarity with the Tamil movement. And I have a very strong admiration for the excellent work that you are doing. Thank you. The question of land is a very important one. In many countries worldwide, it's the source of conflict. Land displacements, when they are done arbitrarily, they cause a lot of suffering. And of course, they are also a strong contributor to poverty. So the question that you are dealing with of displacement of the Tamil people by the Senegalese government is actually of international importance. When people are displaced from their land, when they are arbitrarily deprived of their property, indeed, it's an issue of violation of human rights. It's a human rights issue. And it's acknowledged worldwide that people are entitled to the use of their land, and any arbitrary deprivation would constitute a crime. So it's a matter that I think we need to constantly bring to the attention, not only of the people in Sri Lanka, but also worldwide. So we consider it an abuse of human rights, and indeed it's a matter that merits international attention. Of course, we are aware that there are gross human rights violations taking place in Sri Lanka. In fact, just last year, there was a lot of turmoil in Sri Lanka because of the violations that are taking place. Indeed, most recently, a number of us as UN independent experts issued a communication against Sri Lanka for the abuses taking place. And of course, we pay special attention to the abuses against the Tamil people by the Senegalese. So increasingly, this is a matter we must expose to the international community and continue to advocate for respect for the right to property, because land is property for the Tamil people. Indeed, when you talk about evictions of people and occupation of land by the military, and of course, erasing history by, of course, displacing the shrines, the Hindu shrines, I think it should constitute a crime against humanity. For us, we shall continue to expose these violations in communications, in meetings, in discussions, and hopefully the international community will listen. I don't want to reiterate there's so many resolutions that have been made against Sri Lanka. I think that's an issue now of public knowledge. The key question has always been how to implement those resolutions. But all in all, let me reiterate the fact that my mandate, the one that I hold, associates very strongly with the views and the work of the Tamil movement, because it's a just cause. It's not arbitrary in nature. You deserve all the attention and support the world can offer.
And in this, I continue to be your ally. So with that, let me say that let's continue to expose these violations and use every opportunity at our disposal to ensure that not only the Sri Lankan government actually acts to our wishes, but the international community acts first, because rights abused anywhere is a violation everywhere. With that, I would like to stop and to wish you all the best. We shall continue to engage throughout the year, and I hope we shall have a change this time in solidarity. Thank you once again, Nisha, Bosco, Wimal, and all those who associate with your cause. Thank you. உங்களோட அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Thank you, Mr. Livingston Savanyana, for your intervention. We know that your time is very precious, and we know that you are in solidarity with us, and we have met you in many grounds, be it in Geneva or in New York. You have already always been there for us, and we hope to have your collaboration within this closed framework of the UN system, in which we are struggling to find a way. தமிழ்ல சொல்ல போனா அவர்கள் வந்து ஐநாக்குள்ள இருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நெருக்கு வாரங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு கூட எங்களோடு நீண்ட காலமாக பிரயாணித்து வருகின்ற லிவிங்ஸ்டன் சவன்யானா அங்கு ஐநாக்குள்ள இருக்கின்ற முட்டுக்கட்டைகளையும் தாண்டி எங்களோடு தமிழ் மக்களுக்கு ஒரு விரிவு காலம் வர வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அடுத்த கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை மிகவும் நன்று உணர்ந்து அதுக்குள் இன்று எங்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு நபராக நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து இந்த ஆண்டிலும் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். So thank you very much, Mr. Livingston Savanyana, for your collaboration, and we hope to work with you more efficiently this year also. Thank you. Nisha, can I have 1 minute before we go on? Yes. Can I? Yes, of course. Yes, thank you. Thank you. I would like to say a few things in English based on Mr. Gurunathan's speech. And I would also like to share Sri Lankan government website. The reason is, it all started to expedite the land grabs in Sri Lanka after 1988. That is exactly 1 year after Indo-Lanka Accord signed. I would like to prove you that in both languages, in Tamil and English, that Sri Lankan government has started the Buddhism implementation to the whole country. I'm trying to see if I can share their website, on the government website. They have brought these issues to the government and created a ministry in 1988, June 16th. And then the Buddha Sasana is, so you have to remember, this ministry has newly brought into the Sri Lankan legislation in the aim to make the whole Sri Lanka as a Buddhist country. As you can see, this is a government website. It's clearly stating that all other religions in Sri Lanka has been removed from this ministry in 2010, April 30th. They had a reason to establish this Ministry of Buddha Sasana, Religious and Cultural Affair. This was created to convert the whole Sri Lanka into Buddhist country. I think our leaders has failed
Even back in 1988, when this ministry was brought into the government, we never fought against it. Although it says that after establishing the ministry, except Buddhism, all the other religion has been removed from this ministry. So it should give us an indication of the intention of their enforced Sinhalese settlements and converting the existing Hindu temples into Buddhist temples. Although we all have all the data, you know, how many land they have grabbed and everything, at the same time, it is our leaders' responsibility to fight against this racist idea of creating a Buddhist ministry in a country where various religious people are living together as brothers and sisters. I just wanted to make a note on this. So we always have to remember where all this coming from, where they have planted these ideas, and how far they are going. And this information I am sharing with you is not mine. It is in the Sri Lankan official government website. You can go and view it. Thank you so much, Nisha. So we can bring in, and also at the same time, I wanted to ask Mr. Gurunathan. He was mentioning about certain legislations in the end. So that's against that law. It should be illegal to do that. And he was saying that articles in Tamil, I would appreciate if you can repeat that articles in English so that Dr. Livingston can understand that, if you don't mind. Mr. Gurunathan. அவருடைய ஒலி வாங்கியே நீங்க அன்மியூட் செய்ய வேண்டும். ஸ்ரீநேசன் ஐயா வந்துட்டார். ஓகே, எனவே நாங்கள் இந்த கேள்விக்கு குருநாதன் ஐயா ஷோட்டா ஒரு பதில சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த எங்களோட கான்ஸ்டிடியூஷன் அதுல ஆர்டிகல் 9ல புத்த மதம் அரச மதம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவை அந்த அரச மதமாக 1978ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன்ல இந்த புத்த மதத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அவை அங்க புத்த மதம் ஒரு அரச மதமாக அங்கு கொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் எங்களுடைய ஆர்காலஜிக்கல் சட்டம், தொல்பொருள் சட்டம் இலக்கம் 9/1940 கீழே பிரிவு 24(1) கீழே ஒரு ஆர்காலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்குமாக இருந்தால் அதை சுற்றி 400 மீட்டருக்கு எவரும் எந்த அபிவிருத்தியும் செய்ய இயலாது, புத்த விகாரை கட்ட முடியாது. ஏனென்றா அந்த அமெண்ட்மெண்ட்ல அது சேர்க்கப்படல, அந்த கட்டலாம் என்று அதுல சொல்லப்படல. I was wondering, நான் என்னண்டா உங்கள்ட்ட கேட்டது மிஸ்டர் லிவிங்ஸ்டனுக்கு அந்த பார்ட் விளங்கல. If you can say that in English very short and then we can move on. If you can. In article 9 of the Constitution, the Buddhist religion is the government religion. It is mentioned in the article 9 of the Constitution. According to the Archaeological Act number 9 of 1940, section 24(1), nobody can't develop the archaeological monument land in 400 meters. Nobody can't develop the land. That is mentioned in 24(1). But now the Buddhist monks developed the archaeological reserve for their temple.
they can't build any temple in the archaeological reserve land. That's why I am clearly mentioned in the Tamil. Thank you. Thank you. நன்றி. உங்களுடைய இந்த விளக்கங்களுக்கு நன்றி. இப்போது நாங்கள் அடுத்த பேச்சாளரிடம் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். திரு ஞானமுத்து ஸ்ரீநேசன் மறுபடியும் இணைந்திருக்கின்றார். எனவே அவரிடம் டிரெக்ட்ல நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். திரு ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கிழக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு செயற்பாட்டாளராக ஒரு லீடராக இங்கிருந்து வருகின்றார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் இந்த லேண்ட் கிராபிங் சம்பந்தமாக பேசுவதற்காக. So we are pleased to welcome Mr. Gnanamuthu Srinesan, who is an ex-member of Parliament for the இலங்கை தமிழரசு கட்சி. Welcome, sir. அனைவருக்கும் வணக்கம். கதைக்கிறது விளங்குதா? மன்னிக்க வேண்டும் என்ற அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல இருக்குண்ணா. Let's try again. ஐயா நீங்க பேசுற கேட்கல, இன்னொரு முயற்சிங்க. கொஞ்சம் பவர் கட் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் அனுபவம் உள்ள ஒரு ஓய்வு பெற்ற காணி ஆணையாளர் குருநாதன் அண்ணன். ஐயா உங்களோட மைக்ரோஃபோன் ஒலிவாங்கி வந்து எங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்குது. அவரோட ஆடியோ கிளியர் இல்லாம இருக்குது நிஷா. அவருக்கு அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால we think that he is facing some network issues. Yeah. இப்ப விளங்குதா? இப்ப கிளியரா? ஆமா. ஹலோ. ஆமா இப்ப விளங்குது. சொல்லுங்க ஐயா. உங்க சத்தம் கேக்குது. உங்க சத்தம் கேக்குது. நீங்க சத்தம் கேக்குதா? ஓகே விளங்குதா? ஆமா. ஓகே. அப்ப நான் கண்டினியூ பண்றேன். ஆமா. ஓகே. ஆமா. அப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கத்துல ஒரு திட்டத்தின் படி இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று காண்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நான் சொல்ல போனால் இலங்கை சுதந்திரம் அடைந்த போது, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்பு 1936ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு தகவல் ஒரு இணையதளத்திலிருந்து பெறப்பட்டது. அந்த நேரத்துல சிங்கள மக்களின் இன விகிதாசாரம் என்பது கிட்டத்தட்ட 56%, தமிழ் பேசும் மக்களின் இன விகிதாசாரம் என்பது 44% இருந்ததாக அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி பார்க்கின்ற போது இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் 48 சுதந்திரம் பெற்றதன் பின்னர் தங்களுடைய குடித்தொகையை அதிகரிப்பதற்கும் ஏனைய குடித்தொகையை குறைப்பதற்குமாக சில செயல் திட்டங்களை, அதாவது இன சார்பான செயல் திட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போதுதான் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்ல ஒன்று தமிழ் இனத்தை அழித்து விடுவது அல்லது அகற்றி விடுவது என்கின்ற ஒரு செயல்பாடு. அதனோடு அவர்கள் வாழுகின்ற நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு செயற்பாடு. இன்னும் ஒரு விடயமாக இருந்தது இந்த தொல்லியல், அவர்களுடைய கலாச்சார அடையாளங்களாக விளங்குகின்ற தொல்லியல் விடயங்களை அழித்து விடுகின்ற செயல்பாடு. இதைவிட நினைவு தடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை அகற்றி விடுகின்ற ஒரு செயல்பாடு அவர்களிடம் ஒரு தந்திரோபாயமாக காணப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த நில அபகரிப்பு என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த நில அபகரிப்பை செய்வதற்காக அல்லது கையகப்படுத்துவதற்காக மேற்கொண்ட ஒரு உத்தியாக அமைவது வீடமைப்பு, பாதுகாப்பு மற்றும் மகாவலி பல உத்திகளை கைப்படையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக அண்மையில் கூட நாங்கள் தரவை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில், அதாவது கோரலை பற்றி சவுத் என்று சொல்லப்படுகின்ற ஏரியாவில் காணப்படுகின்ற தரவை என்கின்ற இடத்தில் மாவீரர் துயிலும் இல்லம் என்று சொல்லப்படுகின்ற
அந்த நாளையில் போராளிகள் அது உடல் அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு அண்மையில் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த இடம் வழக்கமாக ஒரு புனித நிலையமாக கருதப்பட்டு அதில் ஒரு மரியாதை அஞ்சலி செலுத்துகின்ற இடமாக இருந்தது. அண்மையில் அதில் காணப்பட்ட இராணுவத்தினர் செய்த ஒரு விடயம் என்னவென்றால், அந்த இடத்தை இராணுவம் ஓய்வு நிலையமாக மாற்றுவதற்குரிய நாங்கள் கையகப்படுத்துவதற்காக செயல்பாட்டில் இறங்கி இருந்தார்கள். இந்த மாவீர துயிலும் இல்லங்களை பராமரிக்கின்ற ஒரு ஒழுங்கமைப்பு குழு என்ற ஒரு குழு ஒன்று காணப்பட்டது. அது அந்த இடத்தில் சென்று இந்த விடயத்தை பற்றி அதனை போட்டுக்கொண்டு அதில் மரங்களை நடுகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டார்கள். அதாவது அந்த துயிலும் இல்லத்தை ஒரு வனாந்தரமாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு ஈடுபடுகின்ற போது இவர்கள் வனவள திணைக்களத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற அதிகாரிகளிடம் கேட்டிருக்கின்றார்கள், இந்த இடத்தில் இப்படி ஒரு மர நடுகை விடயத்தை நீங்கள் செய்கின்றீர்களா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார், நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அப்படி ஒரு எண்ணம் எங்களிடம் இல்லை, நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வந்தது. அந்த இடத்தில் செல்லுகின்ற போது இராணுவத்தினர் ஓய்வு எடுக்கின்ற ஒரு நிலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அந்த பதாதை அகற்றப்பட்டு அந்த இடத்தில் வனவள பாதுகாப்பு என்கின்ற ஒரு பெயர் பலகை போடப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் அந்த இடத்தில் சென்று எங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த ஒழுங்கமைப்பாளர் லவகுமார் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்திவிட்டு நாங்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தோம். ஆனால் அங்கு இராணுவத்தினர் வந்து எந்த விதமான ஒரு தடங்களும் செய்யாமல் அவர்கள் முகாம்களுக்குள் இருந்து கொண்டிருந்தார்கள். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தொடர்ந்தும் இந்த செயற்பாடுகள் இந்த ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது மொத்தமாக மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் அதில் 14 DS டிவிஷன் பிரதேச செயலாளர்கள் பிரிவுகள் காணப்படுகின்றது. அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகள் முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேச செயலகங்களாகவும், ஏனைய 10 பிரதேச செயலகங்கள் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேச செயலகங்களாகவும் காணப்படுகின்றன. இதில் இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த வனவளம் கொண்ட அல்லது வனாந்தரமாக காணப்படுகின்ற பிரதேசங்களாக கோரளைப்பற்று சவுத் என்று சொல்லப்படுகின்ற கிரான் பிரதேச செயலகம் காணப்படுகின்றது. அதே போன்று ஏறாவூர்பற்று பிரதேச செயலகம் காணப்படுகின்றது. வாகரை பிரதேச செயலகம் அதாவது கோரளை பற்றி நார்த் என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றது. இந்த இடங்களில் குறிப்பாக ஏறாவூர்பற்று பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மயிலத்தமடு மாதவனை என்ற பிரதேசம் ஒரு முப்பாட்டன் வரைக்கும், அதாவது பரம்பரையாக பண்ணையாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை வளர்க்கின்ற பிரதேசமாக காணப்பட்ட பிரதேசம். அதில் தற்போது ஆளுநராக வந்திருக்கின்ற கிழக்கு மாகாண ஆளுநர் ஜஹம்பத் அவர்கள் அந்த இடத்தை சிங்களவர்கள் கையகப்படுத்துவதற்காக ஒரு உத்தியை கையாண்டிருந்தார்கள். அந்த உத்தி என்னவென்றால், சோழச்செகி என்ற அடிப்படையில் பொலனறுவை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்த சிங்களவர்களை கொண்டு அந்த இடத்தில் குடியேற்றுவதன் மூலமாக அல்லது சேனை பயிர் செய்வதன் மூலமாக அங்கிருக்கின்ற கால்நடை வளர்ப்பாளர்களை அங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கான உத்தியை கையாண்டிருந்தார்கள். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் செய்த போது அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், சென்ற வருடம் சித்திரை மாதத்தோடு அங்கிருந்து வெளியேறி விடுவதாக அங்கு உத்தரவாதம் அளித்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட பகுதியினர் வெளியேறி சென்றாலும் இப்போதும் ஒரு பகுதியினர் மயிலத்தமடு மாதவனை என்கின்ற கிட்டத்தட்ட அது நான் நினைக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள தமிழர்கள் மேய்ச்சல் தரையானது அபகரிக்கப்பட்ட நிலை காணப்படுகின்றது. இதைவிட கெவுளியாமடு என்று சொல்லப்படுகின்ற மண்முனை சவுத் வெஸ்ட், அதாவது மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பிரதேசத்தில் நடுகை என்ற அடிப்படையில் அந்த பகுதியிலும் கால்நடை வளர்ப்பு. இதைவிட குசலான மலை என்று சொல்வது ஏறாவூர்பற்று பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பதுளரோட்டன் சொல்லப்படுகின்ற கரடினாருக்கு அண்மையில் காணப்படுகின்ற ஒரு மலை. அது முருக வழிபாடு நடைபெறுகின்ற ஒரு இடம். அதில் எழுதப்பட்டிருக்கின்ற கல்வெட்டு எழுத்துக்களை பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் வாசித்து சொன்ன விடயம் என்னவென்றால், இது தமிழர் வழிபாடு, நாகர் வழிபாடு நடைபெற்றதற்கான ஒரு தொன்மை இடமாக காணப்படுகின்றது சொல்லப்பட்டது. அதில் அண்மையில் விதுர விக்ரம் நாயக்க கலாசார அமைச்சர்
அவர்கள் அந்த இடத்தில் வந்து அதனையும் ஒரு தங்களுடைய தொல்லியல் இடமாக கருதி அந்த இடத்தில் அகழ்வு வேலைகள் செய்வதற்கான செயல்பாட்டில் ஈடுபட்ட போது அதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட அங்கு நாங்களும் சென்று அதற்குரிய எதிர்ப்பை தெரிவித்ததன் பேரில் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்றார். இதைவிட கோர்லைப்பற்று சவுத் கிரான் பிரதேச செயலகத்தில் வடமுனை மற்றும் ஊற்றுச்சேனை என்ற பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த பிரதேச ஒரு எல்லை பிரதேசம் பொல்நறுவை மாவட்டத்தை அண்மிய வெளிக்கந்த பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கின்றது. இந்த இடத்தில் நெலுக்கல் மலை அல்லது நெடியக்கல் மலை என்று சொல்லப்படுகின்ற இடம் இருக்கின்றது. இந்த இடத்தில் பிக்குமார்கள் திரண்டு வந்து அந்த இடத்தில் ஒரு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையும் விட அண்மை காலத்தில் ரகசியமான முறையில் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு போரதிவு பெற்று என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் 26 தொல்லியல் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்பட்டு அங்கிருக்கின்ற அரசாங்க அதிபரும் அதனை மிகவும் ரகசியமான முறையில் பேணி வந்ததோடு அந்த பிரதேச செயலாளருக்கு அந்த விடயங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. அங்கு வந்து கல் எல்லை போடுகின்ற ஒரு செயல்பாடு நடைபெற்றது. அதில் வேற்றிச்சேனை, பாலையடிவட்டை, நவகிரி நகர், திக்கோடை, பம்மியடி ஊற்று, தும்பங்கேணி, விவேகானந்தபுரம், களுமுந்தன்வெளி, காந்திபுரம், வீரச்சேனை, முனைத்தீவு, வெல்லாவளி, மண்டூர் 1-2, பலாச்சோலை மற்றும் ஆனைகட்டியவழி, ராணமடு, கண்ணபுரம் தெற்கு, வேரோடு மலை. வேரோடு மலை என்பது ஏறாவூர்பட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட பிரதேசம். இந்த இடங்களில் தொல்லியல் இடங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டு அந்த இடங்களையும் கையகப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவதற்காக இருந்த போது எமது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட அங்கு எங்களுடைய பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் அந்த கைங்கரியங்களை செய்யாமல் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள். இதே போன்று பாகரை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது கோரளைப்பற்று நார்த் என்று சொல்வார்கள், அந்த பிரதேசத்தில் ஒரு பாரிய அளவு காணி வளம் காணப்படுகின்றது. அந்த வளம் கடற்கரையை அண்டி காணப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இந்த நேவி கடற்படையினர் தங்களுடைய முகாம்களை அமைத்துக் கொள்கின்ற செயல்பாடுகளில் கம்பி வேலிகள் மூலமாக அந்த பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் ஒரு விடயம் என்னவென்றால், கடற்கரையை அண்டிய மிக நீளமான பகுதி அவ்வாறு ஆக்கிரமிக்கப்படுவதனால் மீன்பிடி தொழில் செயல்படுகின்ற பல மீனவர்கள் தாங்கள் அந்த இடத்தில் செல்ல முடியாத ஒரு நிலையில் காணப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறு மட்டக்களப்பில் பல்வேறு இடங்களில் தொல்லியல் இடங்கள் என்ற அடிப்படையிலும் வனவள பாதுகாப்பு, வனஜீவராசிகள் பாதுகாப்பு, மகாவலி அபிவிருத்தி என்ற அடிப்படையிலும் பல்லாயிரக்கணக்கான காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற செயல்பாடு இருக்கின்றது. இதைவிட அம்பாறை மாவட்டத்தில் சில விடயங்கள் தகவல்களாக கிடைத்திருக்கின்றன. தொட்டார் சுருங்கி வட்டை என்று சொல்லப்படுவது சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம். அதில் 56 தமிழர்களுக்கு சொந்தமான 168 ஏக்கர் பிரதேசம் சிங்களவர்களாலும் பிக்குகளாலும் 90ஆம் ஆண்டு காலத்தில் துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரதேசம் இன்னும் 168 ஏக்கர் பிரதேசம் தமிழ் மக்கள் செல்ல முடியாத ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. என்னவென்றால், அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் ஒரு 17-18 வீதமாகத்தான் காணப்படுகின்றார்கள். அந்த இடத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும், 2ஆவதாக சிங்களவர்களும், 3ஆவதாக தமிழர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே அந்த பிரதேசம் என்பது தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் 168 ஏக்கர் தொட்டார் சுருங்கி வட்டையில் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதைவிட கனகர் கிராமம், அந்த நேரத்தில் கனகரத்தினம் என்று சொல்லப்பட்டு படுகின்ற ஒரு மாவட்ட அமைச்சர் காணப்பட்டார். நான் நினைக்கிறேன் அவருடைய பேராக இருக்க வேண்டும். பொத்துவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கனகர் கிராமம். இந்த இடத்தில் 90ஆம் ஆண்டு காலத்தில் அந்த பிரதேசத்தில் நடந்த யுத்தம் காரணமாக மக்கள் அச்சத்தால் வெளியேறியிருந்தனர். அதில் 76 தமிழ் மக்களின் காணிகள் மன்னிக்கவும், அதுல 168 பொது மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இப்போது 76 பேரின் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் விட திருக்கோவில் என்ற பிரதேச செயலக பிரிவில் வக்குமுட்டியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் காணப்படுகின்றது. இதிலும் தமிழ் மக்கள் அங்கிருக்க முடியாத நிலையில் 90 காலப்பகுதியில் வெளியேறியிருந்தார்கள். இதில் 2163 ஏக்கர்கள் காணிகள் வனவள
திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டு எல்லையிடப்பட்டிருந்தது. இது விடயமாக எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் RFO அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான RFO காணி உத்தியோகத்தரோடு சந்தித்து பேசியதன் பேரில் 1800 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த பிரதேசத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்களின் பல காணிகள் ஏதோ ஒரு விதத்தில் வனவள பாதுகாப்பு, வனஜீவராசிகள் பாதுகாப்பு, தொல்லியல் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அபகரிக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இதையும் விட திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 11 DS டிவிஷன் பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றது. இந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகள் முஸ்லிம்கள் செறிவாக வாழுகின்ற பிரதேசங்களாக காணப்படுகின்றன. மூதூர், கிண்ணியா, தம்பலகாமம், குச்சவெளி போன்றவன முஸ்லிம்கள் செறிவாக வாழுகின்ற பிரதேச செயலகங்களாக இருக்கின்றன. சிங்களவர் செறிவாக வாழுகின்ற பிரதேச செயலகங்களாக சேருவில, மொரவேவ மற்றும் கோமரசங்கடவ, பதவி சிறிபுர என்ற 4 பிரதேசங்கள் காணப்படுகின்றது. ஆக 2 பிரதேச செயலகங்களில் பிரதேசங்களில் மாத்திரம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வெறுகல், பட்டணமும் சூழலும் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 பிரதேச செயலக பிரிவுகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இலங்கை சுதந்திரம் பெறுகின்ற போது 4 DRO டிவிஷன், அந்த இதுல இந்த DSAG என்ற சொல்ல பிரதேசங்கள் DRO டிவிஷனாகத்தான் காணப்பட்டது. அது அந்த 4 டிவிஷன்லையும் தமிழ் பிரிவுகளாகத்தான் காணப்பட்டது. தமிழ் பிரிவுன்னு சொல்லக்குள்ள அதுல தமிழ் பேசுகின்ற தமிழர்கள், முஸ்லிம்கள் காணப்படுவார்கள். ஆனால் தமிழர்கள் தான் சுதந்திரம் அடைகின்ற போது முதலாவது அதிகமான சனத்தொகையாக திருகோணமலையில் காணப்பட்டது தமிழர்கள். இப்போது தமிழர்கள் 2வது நிலைக்கு இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனியும் போகின்ற காலத்தில் தமிழர்களின் சனத்தொகை திருகோணமலையில் 3வது இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. இது இப்படி இருக்க, இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தை அண்டிய பிரதேசத்தில் 18 ஏக்கரில் ரத்தினபுரியை சேர்ந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 58 கடைகளை அங்கு நிர்மாணித்துள்ளார்கள். அந்த 58 கடைகள் சுற்றுலா தலமாக, அது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த கடை, சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அங்கிருக்கின்ற நகர சபையிடமோ கோணேஸ்வர ஆலய நிர்வாகிகளிடமோ அனுமதி பெறாமல் அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை சட்டவிரோதமானது என்று அவர்களை வெளியேற்றாமல் நிரந்தர கடைகளாக மாற்றுவதற்கு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் கோகண்ண என்று சொல்லப்படுகின்ற விகாரையில் இருந்து கோணேஸ்வர ஆலயத்திற்கு புதிய வீதி அமைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது அந்த தமிழர்களின் ஒரு தொல்லியலிடமாக அல்லது அவர்களுடைய பாடல் பெற்ற தலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் கூட இப்போது சுற்றுலா தலம் என்ற அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு தடுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இதை விடவும் இந்த எல்லை மீள் நிர்ணயத்தின் போது குச்சவெளி பிரிவில் 47 கிலோமீட்டர் கடல் எல்லை உள்ளது. அதனை பதவி ஸ்ரீபுரத்திற்கு கடல் எல்லை இல்லை என்பதை அடிப்படையாக வைத்து அந்த 27.8 சதுர கிலோமீட்டர் பரப்பு, அதாவது 7132 ஏக்கர் நிலத்தினை கொண்ட தென்னமரவாடி கிராமத்தை இணைப்பதன் மூலம் 10 கிலோமீட்டர் எல்லை வழங்க முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பதவி ஸ்ரீபுர என்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு கடல் எல்லை இல்லை என்பதற்காக அதனை தமிழர்களுக்குரிய தென்னமரவாடி கிராமத்தை அவர்களுக்கு அதனோடு இணைப்பதன் மூலமாக கடல் எல்லை வழங்குகின்ற ஒரு செயல்பாட்டின் மூலமாக தமிழர்களின் எல்லைகளை சுருங்க வைப்பதற்கான செயல்பாடு நடந்திருக்கின்றது. அடுத்ததாக குச்சவெளி பிரதேச செயலக பிரிவினை எடுத்துக்கொண்டால் புல்மோட்டை கிராமம் இருக்கின்றது. அங்கு 1500 ஏக்கர் நீர்ப்பாசன காணிகள் பதவி ஸ்ரீபுரத்தோடு இணைப்பதற்கான முயற்சி நடைபெறுகின்றது. அதையும் விட கல்லம்பற்றை மற்றது கீழைக்கடவை கிராமங்களுக்கு இடைப்பட்ட மரமுந்திரி தோட்டம், கோமரசன் கடவல அந்த சிங்கள பிரதேசத்தோடு இணைத்து தமிழர்களின் பிரதேச செயலாளர் பிரிவுகளை சுருக்குவதற்கான செயல்பாடு நடந்திருக்கின்றது. எல்லை மீறல் நிர்ணயம் அமைப்பில் மூதூர் பிரதேச செயலகத்தில் இருந்து தோப்பூர் பிரதேச செயலகத்தை பிரிப்பதற்கான முயற்சி நடைபெறுகின்றது.
மூதூரில் 42 GS டிவிஷன் கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றது. அதில் 20 தமிழ் கிராம சேவையாளர் பிரிவுகள் இருக்கின்றது. தனி தமிழ் பிரிவாக அமைப்பதை விடுத்து அதனில் தோப்பூர் என்கின்ற மேலும் முஸ்லிம் பிரதேச செயலகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முஸ்தீபு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் சொல்ல போனால் எல்லை மீள் நிர்ணயத்தில் மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கங்குவேலி, அடுகாடு, முதலைமடு, அகத்தியர் தாபனம் முதலிய பகுதிகள் கொண்ட 1300 ஏக்கர் நிலம் சேருவில DS பிரிவுடன் இணைக்கப்படுகின்றது. அதைவிட குச்சவெளி பிரதேச செயலகத்தில் உள்ள ஏறத்தாழ 7000 ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்தினால் எல்லைக்கல்லிடப்பட்டுள்ளது. இதில் தமிழர்களின் உறுதிக்காணிகள், ஒப்பக்காணிகள் உள்ளன. 3087 ஏக்கர் நிலம் அங்கு அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மொத்தமாக சொல்ல போனால் 43,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் திருகோணமலையில் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெறுகல் பிரதேச செயல் பிரிவில் எடுத்துக்கொண்டால் தமிழ் மக்கள் பரம்பரையாக மேய்ச்சல் தரையாக பயன்படுத்திய காணிகள் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 600 கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது 28,000க்கு மேற்பட்ட கால்நடைகளை வளர்க்க வழியில்லாமல் வாழ்வாதார பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பட்டணமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் அடங்கும் சாம்பல் தீவுக்கு அண்மையில் உள்ள களப்பு பகுதியை இயற்கை பாதுகாப்பு பகுதியாக அல்லது தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்துவதன் மூலமாக இதில் உள்ள கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவான நிலம் எந்த நிலப்பகுதியானது எந்த வேலையும் தமிழர்கள் செய்ய முடியாத இடமாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட தொடர்ந்து அவர்களுடைய இன்னும் ஒரு செயற்பாடு கிழக்கு தொல்லியல் செயலணி குச்சவெளி பிரதேச பிரிவில் 31 விகாரைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அந்த பிரதேசங்களை பூஜா பூமி பூசை கொடை என்ற பெயரில் 50 தொடக்கம் 500 ஏக்கர் ஒவ்வொரு விகாரைக்கும் வழங்குவதற்கான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. திரியாயை எடுத்துக்கொண்டால் இது குச்சவெளி பிரதேச செயலகத்தில் காணப்படுகின்றது. 150 வருட காலத்திற்கு மேலாக விவசாயம் செய்து வந்த 1000 ஏக்கர் நிலம் தொல்லியல் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியாக பார்க்கின்ற போது அம்பாறை மாவட்டத்தில் 17% தமிழர்கள் காணப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அங்கு தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக அங்கு காணப்படுகின்றார்கள். திருகோணமலை என்பது சுதந்திரமடைந்த போது அதிகமான தமிழர் சனத்தொகையை கொண்டிருந்த அந்த பிரதேசமானது இன்றைய நிலையில் அது 2வது இடத்திற்கு அந்த தமிழர் சனத்தொகை சுருங்கி இருப்பதோடு இனி வருங்காலத்தில் 3வது நிலைக்கு அது தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. மொத்தத்தில் சொல்ல போனால் கிழக்கு மாகாணம் என்பது இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அநேகமாக வடக்கு கிழக்கு பிரச்சனை பற்றி பேசுகின்ற போது வடக்கு பிரச்சனை அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து இந்த நிலையில் கிழக்கு மாகாணம் செல்லுமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பத்தில் தற்போதைய எங்களுடைய 80ஆம் ஆண்டு கணிப்பின்படி கிட்டத்தட்ட 42% தமிழர்கள் காணப்பட்டார்கள். கூடுதலான ஒரு பெரும்பான்மை இனமாக தமிழர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அண்மைய கணக்கெடுப்பின்படி கடைசியாக நடந்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 39% என்ற அடிப்படையில் தமிழர்கள் காணப்படுகின்ற அதே வேளையில் முஸ்லிம்கள் 37% உட்பட்ட நிலையிலும் சிங்களவர்கள் கிட்டத்தட்ட 26% இருக்கின்றார்கள். எனவே கிழக்கு மாகாணத்தின் நிலை என்பது மிக மோசமான ஒரு ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட நிலையாக காணப்படுகின்றது. அது கிழக்கை விரைவாக கபலீகரம் செய்து விடலாம் அல்லது தமிழர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நிலையிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் விரைந்து செயற்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் மாகாணங்களுக்கு காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த காணி அதிகாரம் என்பது இல்லாத நிலை, போலீஸ் அதிகாரம் இல்லாத நிலையில் எங்களுக்கு பல வகையான காணிகள் எங்கள் கண் முன்னால் காணப்பட்டாலும் கூட, உதாரணமா நான் சொல்வது போன்று
திணைக்கள காணி, மற்றது வனவள திணைக்கள காணி, மகாவலி அருளியல் திணைக்களத்துக்குரிய காணி என்று காணி மறுசீரமைப்பு காணி என்று பல வகையான காணிகள் காணப்பட்டாலும் கூட அல்லது தாங்கள் படியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை கையாள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. எனவே தமிழர்களுக்கு சொந்தமான காணி என்பது உறுதி காணிகள், அவர்களுடைய உறுதி காணிகளாக இருக்கலாம். அதை விட ஒப்ப காணிகள் கூட அரசுக்கு சொந்தமான காணியாக இருப்பதனால் அதனை அவர்கள் கையகப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பழம் இருக்க இந்த சுளைகளை பறித்தெடுப்பது போன்று மிகவும் நுட்பமான முறையிலும் தந்திரோபாயமான நிலையிலும் தமிழர்களின் காணிகள் கிழக்கு மாகாணத்தில் பல சூட்சுமங்கள் மூலமாக சூறையாடப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் மக்கள் மற்றும் தமிழர் நலன் பேணுகின்ற அமைப்புகள் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு முயற்சி எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த காணிகளை எங்களுக்குரிய நிரந்தரமாக தீர்வு கிடைப்பதற்கு முன்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அல்லது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிபோகக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதையும் விட அதிகமான புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றபடியால் இதனை நான் சுருக்கமான முறையில் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு சந்திப்புகளின் போது இந்த முழுமையான புள்ளி விவரங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. நன்றி திரு ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களே, உங்களுடைய இந்த விவரமான புள்ளி விவரங்களும் இந்த தகவல்களுக்கும் நன்றி. இப்படியான சுரண்டல்கள் நெடுநாளாக தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அறிவோம். ஆனால் மிகவும் துல்லியமாக எடுத்திருந்து இருந்தீர்கள். நீங்கள் மட்டுமல்லாது திரு துரைராஜா ரவிகரன் மற்றும் ஐயா குருநாதன் அவர்களும் மிக அழகாக தெளிவாக அங்கே நடக்கின்ற விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இது ஒரு சின்ன குறைபாடு என்று சொல்லலாம். என்றால் தமிழர்களுக்கு மத்தியில் நாங்கள் இதை பேசிவிட்டு போவதனால் சர்வதேசத்திற்கு நாங்கள் இதனை அறிவிக்க முடியாது. எனவே இவ்வாறான விடயங்கள் எழுத்து மூலத்தில் நீங்கள் தமிழிலாவது எங்களுக்கு தந்தீர்களே ஆனால் அதை நாங்கள் உரிய இடத்தில் சேர்ப்பதற்கு ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ நாங்கள் மொழிபெயர்த்து அதனை உரிய இடத்தில் சேர்ப்பதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். குருநாதன் ஐயா இதை சொல்றதுக்கு விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மைக்க அன்மியூட் பண்ண சொல்லி விமலண்ணாடம் கேட்டுக்கொள்றேன். அவருடைய மைக்கோட அன்மியூட்டா இருக்குது. பிரபு அன்மியூட். நான் அந்த ஆர்டிகல் 15(7) இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் Article 15 within bracket 7 of the Sri Lankan Constitution, restriction of certain fundamental rights. Article 15(7), the exercise and operation of all the fundamental rights declared and recognized by Article 12, 13(1), 13(2) and 14 shall be subject to such restrictions as may be prescribed by law in the interest of national security, public order, and the protection of public health or morality, or for the purpose of securing due recognition and respect for the rights and freedoms of others, or of meeting the just requirement of the general welfare of the democratic society. For the purpose of this paragraph, law includes regulations made under the law for the time being relating to public security. It is evident that the restrictions are quite broadly framed. Thus, a wide interpretation of the article would permit individual rights to be curtailed relatively easily by the state passing law or regulation, which it claims to be for any of the purpose enumerated in the article. இந்த ஆர்டிக்கல் கூடாக எதுவும் எந்த அடிப்படை உரிமையையும்
மீறி அரசாங்கம் செயற்படும் இந்த ரிஸ்ட்ரிக்ஷனுக்கு ஊடாக. நான் ஒரு வழக்கு சொன்னேன், தேவநீதன் வெர்சஸ் தயானந்த திசாநாயகா. அந்த வழக்குல இந்த ஆர்டிக்கிளை பாவிச்சு இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகளை மீள கொடுப்பதை தடுக்க முடியாது என்று அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஆர்டிக்கிள் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிற ஜட்ஜ். ஆகவே இந்த செக்யூரிட்டி என்ற அடிப்படையில் இடம்பெயர்ந்த மக்களின் காணிகளை மீள குடியேற்றுவதில் இந்த ரிஸ்ட்ரிக்ஷனை பாவிக்க முடியாது என்று தேவநீதன் வெர்சஸ் தயானந்த திசாநாயக என்ற வழக்குல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த ஆர்டிக்கிளை உங்களுக்கு அதான் வாய்ச்சி காட்டணும். நன்றி, உங்களுடைய குறிப்புக்கு நன்றி. எனவே இவ்வகையிலேயே மீண்டும் இன்னொரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு இன்டர்னல் மெக்கானிசம், அதாவது உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நாங்கள் வலியுறுத்தி ஐநா மன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை எடுத்துக்காட்ட இதுவும் இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது எமது அடுத்த பேச்சாளரை இணைத்துக் கொள்ளலாம். மிகவும் சுருக்கமாகவே அவர் பேசியாகவே வேண்டும். இருப்பினும் அது ஒரு பெரிய சமுத்திரம் போன்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார் மிஸ்டர் போஸ்கோ மரியதாஸ் அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிஸ்டர் போஸ்கோ மரியதாஸ் அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். உலக தமிழர் இயக்கத்தினுடைய பன்னாட்டு தொடர்பாளராக இருக்கின்ற போஸ்கோ மரியதாஸ் அவர்கள் இன்று எங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் மூலமாக அந்த விளக்கத்தை தருவார். அது ஆங்கிலத்திலே இருக்கின்றது. இருப்பினும் அவருடைய இந்த பேச்சை நாங்கள் தமிழில் எதிர்பார்க்கின்றோம். போஸ்கோ, சுருக்கமாக உங்களுடைய இந்த இன்டர்வென்ஷன், அதாவது எவ்வாறு எங்களுடைய இந்த பிரச்சனையை நில அபகரிப்பை எவ்வாறு நாங்கள் ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை அவையா இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பு சபையா இருக்கட்டும் அல்லது பொதுவாகவே இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் எப்படி நாங்கள் அதை கொண்டு செல்வது, எங்கே நாங்கள் தவற விட்டிருக்கின்றோம் என்பது எங்களுக்கு எடுத்து விளக்குமாறு போஸ்கோ மரியதாஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஸ்பீக்கர் அழைத்ததற்கு நன்றி. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்றேன். தெரியுதா எல்லாருக்கும்? ஆமா. இப்போ இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து இப்போ லேண்ட் கிராப் இஷ்யூன்றது வந்து கிட்டத்தட்ட அது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இப்ப 4 to 10 மில்லியன் மக்கள் வந்து இந்த லேண்ட் கிராப் இஷ்யூவால பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த வகையில வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பாதிக்கப்படுற காரணங்கள் மெயினாக யுஎன் இதால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட காரணங்கள் 10 விதமான காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து அந்த 10 விதமான வயலேஷன் என்று சொல்லி லேண்ட் இஷ்யூ வந்து உதாரணத்துக்கு பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மனித உரிமை வயலேஷன் என்று சொல்லி முதலாவதா இது வருது. 2வது வந்து டிஸ்கிரிமினேட்டரி என்ற அந்த இதுக்கு கீழே வருகிறது. 3வது வந்து அடிக்வட் ஹவுசிங் அண்ட் செக்யூரிட்டி என்ற அந்த கான்செப்டுக்கு கீழே வருகிறது. ரைட் டு ஃபுட் என்ற இதுக்கு கீழே வருகிறது. மற்றது ஹியூமனிட்டரியன் லோ அண்ட் கான்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ், அதாவது வந்து மனித நேக சட்டத்துக்கு கீழே வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் சொன்னா ஜெனோசைட் இதுக்குள்ள வருகிறது. அதே மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஆர்பிட்ரரி டிஸ்பிளஸ்டு பர்சன் சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உள்நாட்டுக்குள்ள இல்லாட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஆக்களோட அந்த இன்டர்னலா டிப்ளஸ் பண்ணப்பட்ட ஆக்களோட இது கீழே வருகிறது. அதே மாதிரி இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் ரைட்ஸ் என்ற இதுக்கு கீழே வருகிறது. மற்றது பெண்களுடைய உரிமைக்கு கீழே வருகிறது. குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான இதுக்கு கீழே வருகிறது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ், பிரதானத்துக்கு வந்து இதுல இப்ப ரவிஹரன் அண்ணா வந்து செயற்படுறதால அவருக்கு வந்து இதுக்கு நம்ம வந்து இந்த இதுக்கு கீழே வருது. அப்ப இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 10 விதமான காரணங்களுக்கு கீழே வந்து நாங்க யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் மெக்கானிசம் இதுகள்ல வந்து ஃபைல் பண்ணலாம். அப்ப அதுக்கு யுஎனுக்கு இதண்டைக்கு முதல்ல நாங்க நேஷனல் அக்கௌண்டபிலிட்டி மானிட்டரிங் ப்ராசஸை வந்து பயன்படுத்தணும். அப்ப அதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே இப்ப ஐயா குருநாதன் ஐயா சொன்ன மாதிரி வந்து பல கணக்க வழக்குகள் இதுகள் இருக்குது. மற்றும் ரவி அண்ணன் சொன்ன மாதிரி கணக்க வழக்குகளை எல்லாம் போட்டா ஒன்றுமே வந்து ஆர்பிட்ரரி இதுகள்ல இருக்கிறபடியா நாங்க இலங்கைக்குள்ள இருக்கிற பொறிமுறையை வந்து நாங்க நம்ப இயலாது. அப்ப நாங்க டைரக்டா ரீஜனல் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லி இப்ப ரீஜனல் அக்கௌண்டபிலிட்டி வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா
ஏசியாவுக்குள்ள இல்லை. ஆனா ஆப்பிரிக்கன் யூனியன்ல இருக்குது, இங்கால இன்டர் அமெரிக்கன் கோர்ட் இருக்குது, மற்றது ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்குது. அப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா வந்து நாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வந்து நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு முதல் ப்ராசஸ் வந்து இங்க செய்து போட்டுத்தான் ஐரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கொண்டு போகலாம். மற்றது ஐரோப்பியன் கமிட்டி ஆன் சோஷியல் ரைட்ஸ் என்ற இதுக்கு கீழையும் நாங்க இப்ப அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் சாராவில வந்து ப்ரொடிக்ட் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து மொராக்கோவோட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டும் வந்து முடிவெடுத்திருக்கு. அப்ப இது இப்படி வந்து அப்ப இந்த இதுக்கு வர காரணம் வந்து அவர்கள் ஏற்கனவே ஆப்பிரிக்கன் யூனியன்ல செய்து மற்றது ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இதுகளில் கேஸ்கள் ஃபைல் பண்ணி அதுகளில் கிடைச்ச இதுகளை வச்சுத்தான் அவர்கள் செய்தார்கள். அப்ப எங்களுக்கு வந்து இப்போ இந்த ரீஜனல் மெக்கானிசம்ன்றது இல்லாதபடியா ஏசியாவுக்குள்ள நாங்கள் டைரக்டாகவே வந்து ஐரோப்பிய ஒன்றிய மெக்கானிசம் இதுகளை பயன்படுத்தலாம். அதுக்கு முதல்ல இந்த பின்னுக்கு வர இதுகளை நாங்கள் பயன்படுத்தணும். இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் லேண்ட் கிராப் இஷ்யூன்றது வந்து கணக்க யுஎன் சிஸ்டம் இதில் இருக்கிற ட்ரீட்டி பாடிஸ் இதுவும் மற்றது கணக்கு இதுகளுக்கெல்லாம் அடங்குது. அதில் ஒன்று வந்து ரைட் டு லைஃப். அப்போ இது இந்த ரைட் டு லைஃப்ன்றது என்ன, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ரெண்டாவது வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் க்ரூவல் இன்ஹியூமன் அண்ட் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ரைட் டு செக்யூரிட்டி ஆஃப் த பர்சன், மற்றது ரைட் டு அடிக்வேட் ஸ்டாண்டர்ட் அண்ட் லிவிங் இன்க்ளூடிங் த ரைட் டு அடிக்வேட் ஹவுசிங், ஃபுட், வாட்டர் அந்த கன்வென்ஷனுக்கு வருகிறது. இது வந்து இந்த கன்வென்ஷன் வந்து ஆர்டிகிள் 11 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸுக்கு கீழே வருகிறது. அப்போ அதே மாதிரி the right to non-interference with the privacy என்ற இதுக்கு கீழே வந்து இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு நான் சொல்ற அத்தனை இதுக்குமே வந்து இலங்கை வந்து சைன் பண்ணப்பட்டிருக்குது. இலங்கை வந்து அத்தனை கன்வென்ஷனையும் வந்து சைன் பண்ணி இருக்குது. இப்போ ஏற்கனவே குருநாதன் ஐயா சொன்ன மாதிரி பெரும்பாலுமான இன்டர்நேஷனல் ட்ரீட்டி பாடிஸ் இதுகளுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் என்னத்துக்கு சைன் பண்றேன்னு சொன்னா ஜிஎஸ்பி பிளஸ் மற்றது ஐஎம்எஃப் இதுகள்கிட்ட இந்த ஃபண்ட் எடுக்கிறதுக்காக எல்லா இதுகளையும் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்டையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண இல்லை. இதுல வந்து நாங்கள் இந்த ஹெல்த் இருக்குது, மற்றது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்தை பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த இலங்கையில இருந்த அந்த பாஸ் சிஸ்டம்ன்ற வந்து டோட்டலி இல்லீகல். ஆனால் அதுக்கு எதிராக வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியிலேயோ இல்லாட்டி ஐசிஎஸ்ஆருக்கு கீழே இல்லாட்டி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு கீழே வந்து எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணப்பட இல்லை. அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே பார்த்துக்கொண்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்படி ரைட் டு ஒர்க், அதாவது வந்து தமிழர்களுடைய ஃபார்மிங் செய்யறதுக்கு தடை, தமிழருடைய லேண்டை வந்து ராணுவம் ஓகே பண்ற இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா ரைட் டு ஒர்க்ன்ற இதுக்கு கீழே ஐஎல்ஓக்கு கீழே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்படி வந்து ஐஎல்ஓன்னு சொன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். மற்றது ரைட் டு அண்ட் எஃபெக்டிவ் ரெமெடின்னு சொன்னா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த ஆர்டிகிள் 10.3 அண்ட் 26 இந்த 2 ஆர்டிகிள் கீழே வந்து இந்த லேண்ட் இஷ்யூ வருது. மற்றது வந்து த ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ற அது வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இப்படி வந்து இதுக்கு அடுத்த இருக்கிறது வந்து ரைட் டு vote and take part in the conduct of public affairs. இது வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இப்படி அதே மாதிரி வந்துருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்ப பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க டைரக்டா ட்ரீட்டி பாடிஸுக்குள்ள வரோம். எந்தெந்த ட்ரீட்டிக்கு கீழே நாங்க இந்த ட்ரீட்டின்றது வந்து 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்குது. அதை விட கிட்டத்தட்ட 4 ஆப்ஷனல் ட்ரீட்டி பாடிஸ் இருக்கு. சாரி 5. அப்ப எல்லாமே இந்த 14 இதுக்கு கீழே வந்து நாங்க இண்டிவிஜுவல் கேஸ்கள் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி காமனா கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதை வந்து பார்த்துக்கணும். இந்த இது முக்கியம். இந்த இதை வந்து தமிழ் சமுதாயம் நாங்க இப்ப ரவியரன் ஐயாவா இருக்கட்டும், ரவியரன் ஐயா அப்போது கதைக்கும் போது வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து ஒன்றும் செய்யதில்லை, கவனிக்கதில்லை என்று சொன்னா இங்க வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த கமிட்டி எழுதுகளுக்கு ஒரு சிங்கிள் கேஸ் கூட இல்லை. அப்ப நாங்க வந்து ஒரு கேஸ் நீங்க ஃபைல் பண்ணாமல் இதுகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ரவியரன் ஐயா ஞாபகம் இருக்க தெரியல, இதே விடயத்தை 11 வருடத்துக்கு மேல் ஜெனீவால ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல ஒரு சைட் எவென்ட்ஸ்ல கூட வந்து பேசியிருந்தீங்க, ஞாபகம் இருக்க தெரியல உங்களுக்கு.
இப்படி வந்து அந்த ஹியூமன் ரைட் இன்டர்நேஷனல் மெக்கானிசம்ன்றது வந்து அந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பயன்படுத்தணும்னு சொன்னா தான். அப்ப நான் சொன்ன மாதிரி முதலாவது வந்து கமிட்டி ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு நாடுகளும் மீளாய்வு செய்யப்படும். அதே வேளையில கேஸ்களாக நாங்க அனுப்ப கேஸ்களும் வந்து ஏற்றுக்கொண்டு விசாரிக்கப்படும். அப்ப இதுல வந்து கேஸ் ஃபைல் பண்ணினாலே வந்து காணும். இதுல நாங்க வெல்லோன் பண்றது இல்லாட்டியாலும் இப்ப குருந்தூர் மேல பிரச்சனைன்னு சொன்னா குருந்தூர் மேல பிரச்சனை தமிழாக்கள் மத்தியில தான் ஒரு பிரச்சனையா இருக்குது. அதுல சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் தனிப்பட்ட ரீதியா கேஸ ஃபைல் பண்ணினோம்னு சொன்னாதான் இங்க வந்து இந்த கமிட்டி ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் மற்றது ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி, அதே மாதிரி இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இப்படி அந்த இருக்கிற கமிட்டிகளும் வந்து இந்த கேஸ்களை எடுத்துக்கொள்ளும். இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா இந்த கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் women கூட வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்குது. அதாவது லேண்ட் இஷ்யூவை வந்து ஏற்றுக்கொண்டு பல நாடுகளுக்கு எதிராக கேஸ்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி கமிட்டி அகேன்ஸ்ட் டார்ச்சர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்குது. லேண்ட் இஷ்யூவால பாதிக்கப்பட்ட ஆட்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இப்படி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ட்ரீட்டி பாடிஸ்ல வந்து 1 2 3 4 5 6 பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரீட்டி பாடிஸ்ல 6 ட்ரீட்டிக்கு கீழே வந்து நாங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் லேண்ட் இஷ்யூஸ் சார்ந்து. இதுக்கு அடுத்ததா இருக்கிற வந்து ஸ்பெஷல் ப்ரொசீடியூர். இப்ப ஸ்பெஷல் ப்ரொசீடியூர் என்னன்னு சொன்னா வந்து இப்ப வந்த லிவிங்ஸ்டன் ஐயாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் மெண்டேட் ஹோல்டர். அவர் வந்து நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்களை வச்சுட்டு அவர் தன்ற மெண்டேட்டுக்கு கீழே எப்படி லேண்ட் இஷ்யூ தமிழர்கள் பாதிக்கப்படணும், லேண்ட் கிராபிங்கால பாதிக்கப்படணும்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். இது வந்து தனியா ஒரு ரிப்போர்ட் அனுப்புறையில் அவருக்கு வந்து நாங்க பாதிக்கப்பட்ட தரப்பால ஒரு 200 300 400 500 ஒரு ஈஸ்ட் டிமோர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் ஈஸ்ட் டிமோர் சார்ந்த ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் வந்து லேண்ட் கிராப் சார்ந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு காரணம் வந்து ஈஸ்ட் டிமோர் மக்கள் வந்து 6000 பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரேடியா கேஸ் ஃபைல் பண்ணினார்கள் ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ள. அப்ப என்ன நடந்தது, உடனடியாக யுஎனால ஜெனரல் செக்ரட்டரிக்கு கீழே வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் உருவாக்கப்பட்டது. இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மேல வந்து அவையோட மெண்டேட்டுக்கு கீழே ஆய்வு செய்து நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனோட வச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும். அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாலே வந்து அதை நாங்க ஜெனரல் அசம்பிளி மட்டும் பாவிக்கலாம். ஜெனரல் அசம்பிளி, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் நாங்க பாவிக்கலாம். இப்ப இதுல வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் அடிக்வட் ஹவுசிங், ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் ரைட் டு ஃபுட், மற்றது ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் women, ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் ரைட் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள், special rapporteur on the human rights of internally displaced persons, special rapporteur on contemporary form of racism, special rapporteur on the rights, on the situation of human rights and human rights defenders, special rapporteur on torture, the independent expert on minority issue, the special rapporteur on extreme poverty and human rights, independent expert on promoting of democratic and equitable இன்டர்நேஷனல் ஆர்டர். இப்ப வந்துட்டு போன லிவிங்ஸ்டன் ஐயா. இப்படி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இவை எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்களை வச்சுட்டு அவர்கள் வந்து முதலாவது கேஸ் ஹியூமன் ரைட் கமிட்டி இதுகளுக்கு வந்து கேஸுகளுக்கு அவையோட ரிப்போர்ட் கொடுப்பினோம். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கும் கொடுப்பினோம், ஜெனரல் அசம்பிளிக்கு கொடுப்பினோம். அப்ப இப்ப இதாண்டும் போது வந்து இது ஒரு இஷ்யூவா வரும். அப்ப இதோட ரிசல்ட்ஸ் தான் இதெல்லாம் இவர்களுடைய ரிப்போர்ட்டுகளும் இந்த ட்ரிட்டி பாடிஸ் இதுகளை வச்சுட்டு தான் நாங்க யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தண்டலாம். இதுக்கு அடுத்த கடைசியா இருக்கிறது வந்து யுனைடெட் நேஷன் ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன். இப்ப இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போது சொன்ன மாதிரி மெசிவா வந்து ஒரு கம்யூனிகேஷன் போகுதுன்னு சொன்ன. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்பையில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள 10,000 இண்டிவிஜுவல் அங்கு பாதிக்கப்பட்ட குண்டூர் மலையிலிருந்து எல்லா
தமிழ் நோட்டி வடகிழக்குல இருக்கிற அத்தனை பேரும் காணிகள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு 10,000 பேர்ட்ட கேஸ் நாம இங்க சப்மிஷன் பண்ணினோம்னு சொன்னா இந்த ட்ரீட்டி பாடிஸ் எவ்வளவு பேருக்கும் மற்றது ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ்மார்களுக்கும் சப்மிஷன் பண்ணினோம்னு சொன்னா அவர்கள் வந்து உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்பா வந்து ஒரு இப்ப அந்த .4க்கு கீழே, அதாவது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல .4க்கு கீழே ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் கேட்கலாம். அதே மாதிரி ஜெனரல் செக்ரட்டரியோட இதுக்கு கீழே வந்து ஜெனரல் செக்ரட்டரியும் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் கேட்கலாம். அப்ப இதுகளுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேவை வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஹோல்டர்ஸ்மாரோட அறிக்கைகள் பிளஸ் ட்ரீட்டி பாடிஸோட அறிக்கை, இது ரெண்டையும் வச்சுட்டு தான் அடுத்தது இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனுக்கு போயிடலாம். இதுக்கு வந்து எங்களுக்கு இப்ப நாங்க வந்து உண்மையிலேயே ஒரு இராணுவ மையத்துக்குள்ள வாழ்றோம். ஆனா இப்ப மட்டும் அதை இராணுவ மையத்துக்குள்ள வாழ்றோம்னு சொல்லி எந்த ஒரு ரிப்போர்ட்லயும் வந்து தமிழர்கள் ஆக்கியபேஷனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுவதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல பாதிக்கப்பட்ட தமிழர்கிட்ட இருந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடங்களுக்கு கொண்டு போவதில்லை. இதோட நான் நிறுத்துறேன். எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. நன்றி. இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் 1997 ஆண்டு இலங்கை இந்த கன்வென்ஷனுக்கு கைச்சாத்திட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று. இதன்படி இலங்கையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு வழக்கு வச்சு அந்த வழக்கோட தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக வேணும். அப்படி என்ன அந்த கன்வென்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அவை இலங்கையில முதல்ல வழக்கு வச்சு அந்த ரிப்போர்ட்டோட தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். இந்த ஹியூமன் ரைட்ஸ், அதாவது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் த அதர் ஆன் எக்கனாமிக்கல், சோஷியல், கல்ச்சரல் ரைட்ஸ் embodied the rights and freedom recognized in declaration as legal obligation. அதோட இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீலங்கா has rectified both convention. In 1997 it took the further step of acceding to the optional protocol to the convention on civil and political rights. This gives a right to individual to complain to the United Nations Human Rights Committee of the violation of their rights. This can only be done after exhausting domestic remedies, which mean that the individual will first have to seek relief by all methods available within the country. இங்க வழக்கு வச்சுத்தான் அந்த சர்வதேசத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போகும். ஆமா, அதாவது வந்து ஏன் இப்ப அதுல ரெண்டுமே இது இருக்கு. ஒன்று இப்ப எங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா எங்கட இதுல வந்து மிலிட்ரி ராணுவ ஆக்கியபேஷன்ன்றபடியா வந்து நாங்க அதை அதுக்குத்தான் மெஸ்ஸிவா வந்து நாங்க ஒரு கம்யூனிகேஷன் இப்ப ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்கள், இப்ப உதாரணத்துக்கு குண்டூர் மலைன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா குண்டூர் மலையில இருந்து ஒரு 200 பேர், மற்றது வேற அந்த மற்ற இடங்களோட இதுகளை இப்ப கிளிநொச்சியில ரவியரன் ஐயா சொன்ன மாதிரி அவற்ற இடத்துல இருந்து ஒரு 200-300 அப்படி நாங்க ஒரு 2000-3000 பேரோட இதுகள் இதை கொண்டு ஒரடியா இங்க சப்மிஷன் பண்ணினோம்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு ட்ரீட்டி பாடிஸுக்கும் வந்து ஒரு அவசர இது இருக்கு. அவைய வந்து உடனே எழுதி கேட்பினோம் இதோட ரிசல்ட்ஸ் என்ன, இதே இப்ப இந்த நிலைமையில இருக்குது. அப்ப இதுல வந்து நாங்க அந்த ராணுவ ஆக்கியபேஷன், அதாவது வந்து தமிழர்கள் வந்து நாங்க ராணுவ ஆக்கியபேஷனுக்குள்ள இருக்கிறோம் என்று அந்த ராணுவ ஆக்கியபேஷனோட ரிசல்ட்ஸ் தான் இதண்டு கொண்டு போறதுக்கு வந்து முதல்ல எங்கள்கிட்ட இருந்து எல்லார்டையும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. எங்களுக்கு தேவை வந்து இண்டிவிஜுவல் கேசஸ், அது இல்லாமல் நாங்க ஒன்றும் செய்யலாது. அதுக்கு வந்து உங்களை போன்ற ஐயா, இப்ப நீங்க எல்லாரும் வந்து ஐயா கொஞ்சம் அந்த விடயங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒவ்வொரு இடங்களையும் ஒரு 50-100 பேரை பிடிச்சு டப்பன் அந்த ஃபார்ம்கள் இதெல்லாம் தந்தீங்கன்னு சொன்னா நாங்க இங்க ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டி பாடிஸ் இதுகளுக்கு கீழே வந்து நாங்க ஃபைல் பண்ணலாம். அதனால வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டி பாடிஸ் வந்து
இலங்கையிட்ட கேட்கும் இங்கே வா ஒக்கிபேஷன் சொல்றேன்னா இதாண்டு சொல்றேன்னா இந்தா நீங்க அங்க இது இல்லை அதாவது வந்து இப்ப சொல்லங்கன் ஜூரிடிக்ஷன்ன்றது வந்து ஒரு இம்பார்ஷியல் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது கணக்க இதுகள் இருக்குது அப்ப அதுகளை பயன்படுத்தி நாங்க ஒரு இதை ஒரு அதுக்காகத்தான் நான் சொல்ல ஒரு மசிவாக கம்யூனிகேஷன் செய்தோம் என்று சொன்னா மாற்றம் கொண்டு வரலாம். சரி, ஓகே. இதுல நான் ஒரு கமெண்ட் இன்க்ளூட் பண்ணலாம் நிஷா. தேங்க்யூ. இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விஷயத்துல மட்டும் அப்படி ஒரு கிளாஸ் இல்லை. நீங்க எனி issues from any country to go to international community and ask for the international mechanism to get involved. That's a standard clause. The first, they have to exhaust all the possibilities within the country or elsewhere else. Then only the international community or the international mechanisms or the institutions have the right to step into that issue. This is not only for the land grab or anything, but in every cases, including genocide, enforced disappearances, and also war crimes. We don't have to worry too much about that part of it, because 2019 ஆண்டு கவர்மெண்ட் ஆபீஷியலா வாக் அவுட் பண்ணது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த மாதிரியான இன்சிடென்ட்கள் வந்து இப்படியான நாட்டுல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்கள் எல்லா வழியிலையும் முயற்சி செய்து விட்டோம் இலங்கையில, அதுக்கு தாராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்கள்ல இன்னும் உண்டு. 2015 ஆண்டு 30/1 கொடுத்த ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து இணைந்து போவதாக ஒரு ஹைபிரிட் மெக்கானிசத்துக்கு எக்ரி பண்ணி வித்தின் 48 hours அதுல இருந்து விலகினதுதான் அந்த இலங்கைன்றது. அப்ப நாங்கள் அந்த இன்டர்னலி பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த விஷயத்த வந்து சர்வதேசத்திடம் கொண்டு சொல்றதுக்கு. நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும். அதே மாதிரி நன்றி பஸ்கோ உங்களுடைய இந்த விரிவான ஒரு விளக்கத்திற்கு. ஆனால் அதே சமயம் இது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்குது. எனவே இது இவ்வாறான விளக்கங்களை அடிக்கடி மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டியதாக உள்ளது. நாங்கள் முன்னைய காலங்களில் நிறைய காணொலிகள் உலக தமிழ் இயக்கத்தின் செயற்பாட்டில் நாங்கள் கருத்தரங்குகள் செய்யும் பொழுது இப்படியான விளக்கங்களை கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருப்பினும் எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களுக்குள்ளேயே தமிழ் ஆர்ப்பாட்டங்கள் தமிழர்களுக்காகவே நாங்கள் நொந்து கொண்டிருக்கின்றோமே தவிர அதை ஐநா தட்டி கேட்கவில்லை, ஐநா சேர்ந்து எங்களை அழைத்து விட்டது என்று சொல்கின்றோமே தவிர அதற்கான ஒரு சொல்யூஷன் என்பதனை நாங்கள் வெளியே தேட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் அதற்காக நாங்கள் என்ன செயற்பாடு எடுத்துக்கிறோம் என்று பார்த்தால் வெறுமனே புலம்பல்களாகவே இருப்பதாக நாங்கள் அறிய முடிகின்றது. அதை ஒரு இத்தனை வருட காலத்தில் நாங்கள் செயற்படுகின்ற போது நீங்கள் கூட அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பஸ்கோ. எனவே இந்த உங்கள் விளக்கத்தை கருத்தில் எடுத்து அங்கிருக்கின்ற செயற்பாடுகளும் சரி இங்கிருக்கின்ற செயற்பாடுகளும் சரி ஒன்றிணைந்து இந்த விடயங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டும். தமிழ் மக்களுக்கும் அரசியல் வாதிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற 2 நபர்கள் அரசியல் செயற்பாடாளர்கள் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் என்று சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கின்றது. எனவே அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளி கூட இந்த செயற்பாடுகள் அது பூர்த்தியாகும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அந்த இந்த துரைராஜா ரவிகரன் போன்ற ஆட்கள் அல்லது துரைராஜா மணிக்கும் ஞானம் ஸ்ரீநிதன் போன்றவர்கள் ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒருவேளை சிங்களத்தையும் நன்கு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அந்த மொழிகளிலே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தமிழிலே கூட எழுதி ஒவ்வொரு நபர்களுடைய பிரச்சனைகளை எழுதி எங்களுக்கு தந்தீர்களே. ஆனால் அதை நாங்கள் ஐநாவில் அதை மொழிபெயர்த்து செய்வதற்கு நாங்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரெடியாக இருக்கின்றோம்.
நாங்கள் நியூயார்க்கிலும் சரி ஜெனீவாவிலும் சரி சென்று நாங்கள் பேசுகின்ற அனைத்து ஐநா நிபுணர்கள் எங்களிடம் கேட்பது, நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, உங்கள் கண்ணீரை நாங்கள் அதை பார்த்து நாங்கள் செவன் என்ன சொன்ன மாதிரி சொலிடாரிட்டி, எக்ஸ்பிரஸ் சொலிடாரிட்டி என்று சொல்றாங்க. எல்லாம் சொல்கிறார்கள் கண்ணுரை துடைப்பதற்கு அவர்களுடைய வீரர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை செய்வதற்குரிய நாங்கள் அவர்களுக்குரிய அந்த பொறிமுறைக்குள் நாங்கள் இல்லை என்பது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. எனவே இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு உலக தமிழர் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் உங்களிடம் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டிலாவது எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் இப்போ செய்த சொன்ன விடயங்களை கூட நாங்கள் எழுதி எடுக்க வேண்டும். நான் இப்ப நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய செயற்பாட்டாளருக்கு குரூப்பிலே ஷேர் பண்ணது என்று சொன்னால், இதில் பேசிய இந்த 3 செயற்பாட்டாளர்களுடைய இன்க்ளூடிங் குருநாதன் ஐயா அவருடைய நிறைய தகவல் இருக்கின்றது. அதை அப்படியே தமிழில் எழுதி அல்லது ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே ஏனென்றால் அடுத்து வருகின்ற மார்ச் மாதம் வருகின்ற கூட்டத்தொடரில் இதனை கூட நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். பிரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு எழுத்து மூல அறிக்கையாக நாங்கள் இதை கொடுக்கலாம். இதற்கு நீங்கள் தமிழிலே எழுதி தந்துட்டீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும், எங்களுக்கு வேலை செய்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்பதனையும் கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. பொதுவாக சொல்வார்கள் 45 நிமிடங்களுக்கு மேலே எந்த ஒரு கிளாஸ் கூட ஸ்கூல்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா எங்களுடைய கவனம் சிதறிக்கப்பட்டு விடும். ஆனால் தொடர்ந்தும் 2.5 மணித்தியாலங்கள் 45 மணித்தியாலங்கள் எங்களோடு தொடர்ந்து இருந்து இந்த விடயங்களை உள்வாங்கிய உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வருடம் நிறைய சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய எதிரி என்று நாங்கள் யாரையும் நினைக்கவில்லை. ஆனால் எங்களை அந்நியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் நிலங்களை, எங்கள் வளங்களை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய மொழியை தொடர்ந்து எங்களை அமர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரசாங்கம் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணெதிரே இருக்கக்கூடிய ஒரு பூதாகாரமான ஒரு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றான். இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒரு விடிவு காலம், எங்களுடைய மண், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் சொல்லிக்கின்ற அனைத்து விழுமியங்கள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் எங்களை நம்பி விட்டு சென்ற மூதாதையர்களுக்கும் நாங்கள் கணக்கு காட்ட வேண்டியிருக்கின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த பணியை ஒரு முக்கியமான பணியாக எடுத்து நடத்துவதற்காக தயவு செய்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, ஐநாவின் பொறிமுறைகள், ஐரோப்பியன் ஒன்றியத்தினுடைய பொறிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் தங்க தட்டிலே வைத்து தந்து கொண்டே இருக்கின்றோம். அதை தொடர்ந்து பாராமுகமாக இருக்காமல் தயவு செய்து இதற்குள் நீங்களும் ஒரு செயற்பாடாளராக இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயம் தெரியும். அன்று ஒரு அண்ணாவிடம் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க நிஷா, உங்களை மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்களை மாதிரி பிரெஞ்சு தெரியாது. அது முக்கியம் அல்ல. அது உங்களுக்கு தமிழ் தெரியும், எனவே தமிழ் என்றாலும் எழுதிதார்கள். இதுதான் நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்கின்றது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறைய பேருக்கு தெரியும், PowerPoint செய்யறது நிறைய பேருக்கு தெரியும். இப்ப இந்த செய்த ஃபுல்லாவே பொஸ்கோவே செய்து பொஸ்கோவே அதை மொழிபெயர்த்து பொஸ்கோவே அதை செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே இளைஞர்களும் இதற்குள்ள இணையெல்லாம். இதை இப்ப விமலெல்லாம் பார்த்து கொண்டீங்களா, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அவர் உடல்நிலை குறைக்கு மத்தியில் இருந்து கொண்டு அவரால் செய்யக்கூடிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஓடி திறந்து வேலை செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கு உங்களால் முடிந்த வரை எங்களுடைய மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நசுக்கப்பட்ட குரல்களுக்கு நாங்கள் ஒரு குரல் கொடுக்க நிறைய தடங்கள் இருக்கின்றது. அதையும் தடங்களுக்கு மத்தியில் நாங்கள் செய்து வருகின்றதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எனவே அதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று உலக தமிழர் இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றோம். விமலனா, இறுதியாக உங்களுடைய கருத்தோடு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். எனவே நாங்கள் அனைவரையும் நன்றியோடு எல்லாருக்கும் நன்றி சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். விடை பெற்றுக் கொள்கின்றோம். இன்னொரு களத்தில் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி.